அன்பானவர்களே, நம்மில் நம்மில் என்ன நம்மில் உலகிலே ஆமாம் எல்லோருமே நம்ம பாரதிய ரொம்ப பெருமையாக பேசுவோம். ஆமாம் தானே? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இல்லை இல்லை. ஆமாம், அவருடைய அந்த கவிதைகள் ஆகட்டும், அல்லது அவருடைய குணாதிசயம், அவருடைய தைரியம், ஆ, பா பெரிய ரொம்ப அவரை அறியாதவர்கள் இருக்க முடியாது, அறியாதவர்களும் இருக்கலாம். ஆனால் அந்த துணிச்சலும், அந்த பெருமையும், அந்த புதுமைத்துவமும் இனிமேல் யாருக்கும் வரப்போகிறது இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கூட உண்டு. ஆமாம், காசியில் சுற்றிக்கிட்டே இருந்தார், கஞ்சா குடிச்சிக்கிட்டே இருந்தார், அவர் என்ன பெரிய கவிதை, பெரிய கவிதை அப்படி இப்போ நான் சிலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அது ரௌத்திரம் கொள். ரௌத்திரம் மீன்ஸ் வாட்? ரௌத்திரம் கொள். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, ஒரு துணிச்சல். ஆமாம், பசி பட்டினி வறுமை பா 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 ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சு நாட்டில் அங்கே புதுச்சேரி பா, அவர் படாத துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. சரி, ஆமாம், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. மாபெரும் சிந்தனையாளர். ஆனால் அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ கடுமையானதாக இருந்தது. எல்லாரும் பேசுவாங்க, வா பாரதி 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 பாரதினாங்க. 10 நயா பைசாவுக்கு கூட பாரதி, 10 10 10 சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க கூட பாரதியை பற்றி பேசுவோம். சரி, அதை விட்டுருங்க. நான் இன்றைக்கி பேச போகிறது பாரதியை. ஆமாம், பாரதியை ஒரு துணிச்சல் மிக்கவனாக, ஒரு கவிஞனாக, ஒரு மாபெரும் சிந்தனையாளனாக மாற்றியவர் பற்றி தான் பேச போகிறேன். செல்லம்மா, பாரதியின் மனைவி செல்லம்மா. வாங்க அப்படியே போகலாம், உள்ளே போகலாம். பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலன்னா அவங்கள என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய முடியாதையும். பட் எனக்கு பாரதியை விட செல்லம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செல்லம்மா இல்லைன்னா பாரதி இல்லை. ஓகேவா? அப்படி போகலாம், உள்ள போகலாம். சரி, அப்படியே உள்ள போகலாங்களா? அருமையான ஒரு மாகவி, சரிங்களா? அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வரும் ராமநதி, ஜம்பு நதி என்ற 2 நதிகள் வளம் சேர்க்கும் அழகிய ஊர் கடையம். கடையம்தான் இங்கே ரொம்ப முக்கியம். கடையம் ஏன் ரொம்ப முக்கியம்னா, செல்லம்மா பிறந்த ஊர். ஆமாம், என்னடா அந்த இது கேமரா வச்சு அப்படியே அது மேலே அப்படியே இந்த ஆள் வீடியோ ஓட்டுவான். ஆமாம், அப்படியே சிலருக்கு படிக்க முடியும் அப்படின்னு கருத்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை அப்படியே அந்த எழுத்து மேலேயே வச்சு அதை அப்படியே அந்த ஆமாம் லென்ஸு முக்கியமாக வழியாக போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி, அப்படியே நம்ம படித்து சொல்லிவிடுவோம். ஏன் மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாதா அப்படி கேட்குறிய? அதுக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறான். மனப்பாடம் பண்ணிவிட்டு அதில் ஒரு உண்மையை மட்டும் வச்சுப்பான். 10 கற்பனை வார்த்தைகளையும் என்ன 10 கற்பனை வார்த்தைகள், 10 கெட்ட வார்த்தைகளையும் சேர்த்து உண்மையை பொய்யாக்கி சொல்லுவான் மேடை பேச்சாளன். அவங்கிட்ட எங்கிட்டலாம் வராது. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சிருக்கார் ஜான் பாஸ்கோ. போகிறோம் வரோம், அவன் பேர் கேட்டான்னு இருக்கிறது இல்லைப்பா. அங்கே இருப்பானுங்க வெள்ளை வேட்டி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சிலர் இருப்பான், பேருக்கிறெல்லாம் வைப்பானுங்க. ஆமாம், எவனுக்கு பிறந்ததோ அவன் பேர் வைக்கிறான், இல்லை அவனுக்கே பிறந்ததோ அவன் பேர் வைக்கிறான். நம்ம அப்படி இல்லை, எங்கள் அப்பா எனக்கு பெயர் வைத்திருக்கிறார், என் பெயர் ஜான் பாஸ்கோ. ஜேம்ஸ் பாண்ட் சொல்லுவேன். ஜேம்ஸ் பாண்ட் சினிமா பார்த்துருக்கீங்களா? ஆமாம், 007 அது பாப்பார் ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னார். அந்த மாதிரி தான் ஒரு உந்துதல் இருக்கணும். ஐயோ பேர் அது
அது எவனே வழியில் போகிறவன் வரவன்லாம் கூப்பிட்டு அவன் வாந்தி அந்த குழந்த மேலேயே எடுக்குது. அவர் பேர் வைப்பாராம் மூஞ்சியும் மகரையும் சன்னியனுங்க, தரித்திரம் பிடிச்சவனும். இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்சவன் இந்த நாட்டில் தான் ஆகியிருக்கான், ஃபாரின்லாம் கிடையாது. சரி விடு, ஃபாரின்லலாம் ஒரு பொருள், ஒரு புஸ்தகம், ஒரு பிளேனு, அவன் எதை கண்டுபிடிச்சான்னா அதை பேராக வச்சுட்டு போவான். சரி அதை விடு, அதை பற்றி உங்ககிட்ட பேசுவோம். என்ன வரப்போகுது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத உங்ககிட்ட போய் அதை பற்றி நான் பேசுகிறது தப்பு தான். சரி விடு. இப்போ கூட செல்லம்மாவை பற்றி நான் தெரிந்து கொண்டதை சிலர் தெரிந்து கொள்ள வேண்டுமே அப்படின்ட்டுன்னு சிலர் எழுதி வச்சுருக்காங்க. அதை நான் படித்து சொல்கிறேன். நீ படிப்ப, கேட்ப, புரிஞ்சுப்ப, உணர்ந்துப்ப. என் கடமை, நாம் கடமை செய்தல் வேண்டும். கீதாச்சாரம் மாதிரி என்னது, கடமையை செய், பலனை எதிர்பாராது. அவ்வளோதான் நம்ம வேலை. அதை தான் நான் செய்கிறேன். நீ பார்த்தா கேட்டா கேளு, போனால் போயிட்டே இரு. ஆமாம், ரைட்டா? நான் அப்படி தான். நீ எப்படி கேவலமோ அதே மாதிரி நான் மகா உன்னதம். நான் இப்படின்னா நீ அப்படி. அவ்வளோதான், போயிட்டே இரு. அவ்வளோதான். ஏன் அவ்வளோ காண்டா பேசுகிறேன்னா, அவ்வளோ கோபம். படிப்பறிவு இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல், சிந்தனை, ஒழுக்கம், கட்டுப்பாடுகள், திட்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஷாக்கடை உங்ககிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுகிறதே அதிகம். கட்டடா வாட். சரி கிளம்பு. அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி ஒரு ராமநதி, ஜம்பு நதி என்ற 2 நதிகள் வளம் சேர்க்கும் அழகிய ஊர் கடையம். தென்காசிக்கும் அம்பா சமுத்திரத்திற்கும் இடையே உள்ள கடையத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில் நித்திய கல்யாணி வில்வவனநாதர் ஆலயம். என்னது? எங்கேயும் அழகிய ஊர் கடையம். தென்காசிக்கும் அம்பா சமுத்திரத்திற்கும் இடையே உள்ள கடையத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற கோவில் நித்திய கல்யாணி வில்வவனநாதர் ஆலயம். ஓகேவா? ஸோ இந்த நித்திய கல்யாணி வில்வ வனநாதர் ஆலயம், இந்த ஊரின் பெருமையை பற்றி பேசும்போது, இந்த ஊருடைய பெருமையை பற்றி பேசும்போது யாரை மறந்துடக்கூடாது? பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் பிறந்த ஊர் என்பதையும் சொல்லாமல் இருக்க முடியாது. எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது? ஸோ பாரதி சிலையாக எல்லா இடங்களிலும் தனித்து நிற்க, பாரதிக்கு எல்லா ஊர்லேயும் சிலை இருக்குப்பா, தனித்து நிற்கிறார். ஆனால் தன் மனைவி செல்லம்மாளின் தோள் மீது பாரதி கை போட்டு நிற்கும் சிலை இருக்கும் ஒரே ஊர் கடையம். ஆமாம், எவ்வளோ ஒரு அற்புத செயல்! பாரதி தன் மனைவி செல்லம்மாள் மீது தோள் மீது கை போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலையை அல்லவா ஊர் முழுக்க, உலகம் முழுக்க எல்லா சந்து பொந்துலெல்லாம் வச்சுருக்கணும். வைக்க மாட்டானுங்க. ஆமனுங்க. ஆமாம், எப்படியா வைப்பான்? கருப்பு கரசி யார் அப்படின்னு போய் கேட்டால் கருணைக்குன்றான். டேய், கருப்பு கரசி யாரா? நான் தாண்டா கேட்குறேன், கருப்பு கரசி யாரா? கண்ணகி. அப்போ மொண்டாட்டி மானம் கட்டவனுங்க. சரி, அவனுங்களோடு மானம் கட்டவனுங்களை பற்றி நமக்கு என்னப்பா பேச்சு இல்லை? அப்போது பாரதி சிலையாக எல்லா இடங்களிலும் தனித்து நிற்க, தன் மனைவி செல்லம்மாளின் தோள் மீது பாரதி கை போட்டு நிற்கும் சிலை இருக்கும் ஒரே ஒரு கடையம். சரி, கடையம் நல சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதன். யார்? கல்யாணி சிவகாமிநாதன் பாரதியுடன் செல்லம்மாள் இருக்கும் சிலையை வைக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக, 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, ஒரு 10 ஆண்டுகளாக அந்த மாதிரி பாரதி வந்து செல்லம்மா மீது தோள் மீது வந்து கை போட்டு இருக்கிற மாதிரி 10 ஆண்டுகளாக பல கூட்டங்களில் வற்புறுத்தி என்னது வந்திருக்கிறார். யார்? பாரதி செல்லம்மாள் இருக்க சிலையை வைக்க வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக பல கூட்டங்களில் வற்புறுத்தி வந்தேன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்? கல்யாணி சிவகாமிநாதன். ஓகேவா? ஸோ அப்படி 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி கூட்டத்தில் பேசிக்கிட்டு வராரு. அது பாரதியின் 125வது
பாரதியின் 125வது மன நாளான 2022. எப்போது? 2022. தட் மீன்ஸ் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. ஓகேவா? 2022 ஜூன் மாதம் 27ஆம் தேதி. ஓகேங்களா? 27ஆம் தேதி சேவாலயா மூலம் சாத்தியமானது. சேவாலயாவின் மூலமாக சாத்தியம் ஆனது. யாருடைய முயற்சியில்? கடையம் நலச்சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதனுடைய முயற்சியால். சரி, ஓகேவா? சாத்தியமானது என்கிறார். சரி, கடையத்தில் பாரதியின் நினைவுகளையும் செல்லம்மாளுடன் பாரதிக்கு ஏன் சிலை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு ஏற்படு என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். இந்த சிந்தனையானது எண்ணமானது எப்படி வந்தது என்பதை பற்றி நம்மோடு இப்போது அவர் என்ன பண்ண போகிறார்? பகிர்ந்து கொள்ளப் போகிறார். பாரதியார் 14 வயதில் செல்லம்மாளை 1897ஆம் ஆண்டு, இந்த ஆண்டை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஆமாம், பாரதியார் 14 வயதில் பாரதியார் 14 வயதில் செல்லம்மாளை, சரியா, 1897ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் காரணமாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு பிறகு புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்து அவர் வெளியே வந்தபோது அவரை 3 ஊர்களில் இருக்கலாம் என்று அரசு உத்தரவு இட்டு இருந்தது. ஒரு 3 ஊரில் பாரதி நீ இருந்துக்கோ அந்த மாதிரி. ஏன்னா அவர் ஒரு புரட்சி கவிஞர் அல்லவா? ஸோ அவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருந்தது அரசாங்கத்தால். இப்போ அவர் ஒரு 3 ஊரில் நீங்கள் இருந்துக்குங்கோ அப்படின்றாங்க. அவரை 3 ஊர்களில் இருக்கலாம் என்று அரசு உத்தரவு இட்டு இருந்தது, பிரிட்டிஷ் அரசு. சரிங்களா? அதில் ஒன்று கடையம் செல்லம்மாளின் சகோதரர் அப்பாதுரை அவர்களும் சுதந்திர வேட்கை உடையவர். யார் சகோதரர்? யாருடைய சகோதரர்? செல்லம்மாளுடைய சகோதரர். அவர் பெயர் அப்பாதுரை. ஸோ அப்பாதுரை அவர்களும் சுதந்திர வேட்கை உடையவர். பாரதியாரை கடையத்துக்கு அழைத்து வந்தவர். பாரதியாரை எங்கே? கடையம். யாருடைய ஊர்? செல்லம்மாவுடைய ஊர். ஓகேங்களா? செல்லம்மாவுடைய ஒரு ஊருக்கு அழைத்து கொண்டு வருகிறார். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் தான் 1919 முதல் 1920 வரை பாரதி இங்கு இருந்திருக்கிறார். ஸோ அழைத்து வந்தவர். ஸோ அவர் தான் என்னது 1919 முதல் 1920 வரை பாரதி இங்கு இருந்திருக்கிறார். இந்த எத்தனை? குறைந்த 19 20. தட் மீன்ஸ் ஒரு வருடம் எங்கே இருந்திருக்கிறாரு பாரதி? கடையத்தில் செல்லம்மாளுடைய ஊரில் இருந்திருக்கிறார். இதற்கு உதவி புரிந்தவர் யாருன்னா செல்லம்மாவுடைய சகோதரர் அப்பாதுரை. சரிங்களா? கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. யாராவது கேட்டால் சுருக்கமாக 4 வரியில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தான் இது சின்ன கிராமம். ஆங்கிலேயர்களின் கெடுபிடிகளுக்கு மக்கள் அனைவரும் பயந்திருந்த நேரம். ஆமாம், எல்லா மக்களும் பயந்திருந்த நேரம் பிரிட்டிஷ்காரங்களுடைய கெடுபிடிகளுக்கு. சரியா? ஸோ பயந்திருந்த நேரம். அதனால் இங்கு இருப்பவர்கள் யாரும் அவரிடம் பேசவே இல்லை. அதனால் அங்கே இருந்தவங்க யாரும், ஏன்னா பாரதி புரட்சி கவிஞர் ஏற்கனவே இதுக்கு தண்டிக்கப்பட்டவர் இல்லையா? அதனால் யாரும் பாரதியுடன் பேச்சுவார்த்தை வைத்து கொள்வது இல்லை. ஸோ இங்கு இருப்பவர்கள் யாரும் அவரிடம் பேசவே இல்லை. நாம் பேசுவதால் அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்து விடுமோ? நாம் பேசுவோம், அவங்க பேசுறதுனால இவருக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமோ, வந்து விடுமோ என்பது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். என்ன காரணம் சரியாக சொல்லப்படவில்லை. என்பதும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். செல்லம்மாவின் வீடு பெருமாள் கோயிலுக்கு முன்பக்கத்தில் இருந்தது. பெருமாள் கோயிலுக்கு முன்பக்கத்தில் இருந்தது. அங்கு மக்கள் நடமாட்டம் அதிகம் என்பதால் பாரதியாரை பாதுகாப்பாக பெருமாள் கோயில் மாட வீதிக்கு பக்கத்தில் வடக்கு புறமாக ஒரு வீட்டில் வைத்திருந்தார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா. சரி, அவருக்கு எதுவும் தொல்லைகளோ ஆபத்தோ அரசாங்கத்தாலோ வேறு அவராலோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் அந்த வடக்கு வீதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அப்போ சுற்றுப்பட்டு கிராம மக்கள் தன் கணவரை அந்நியராக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் செல்லம்மாள் அவரை அரவணைத்து கொண்டதுடன் அவர் எழுதிய மொத்த கவிதைகளையும் பாதுகாத்து வைத்திருந்தார்.
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா தன்னுடைய கணவரை பாரதியை. அப்போ செல்லம்மாளுக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட பாரதி எழுதி வைத்திருந்த அந்த கவிதைகளை எல்லாம் ரொம்ப பத்திரப்படுத்தி ரொம்ப 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 அது எந்த ஒரு சாதாரணமாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாகிரதையாக என்ன பண்ணுறாங்க. இப்போ செல்லம்மாள் வந்து அந்த அவரை அரவணைத்து கொண்டதுடன் அவரை ரொம்ப அரவணைத்து மீன்ஸ் வாட் அன்பு எல்லாமே பாசம் எல்லாமே அரவணைத்து கொண்டதுடன் அவர் எழுதிய மொத்த கவிதைகளையும் பாதுகாத்து வைத்திருந்தார். எவ்வளோ பெரியவர்! இங்கே இந்த இடத்துல யாருங்க யார் எழுதி அப்படியே காத்தி போட்டுருக்கோம். நாங்கள் தான் எழுதி போட்டிருக்கோம். வண்டி வண்டியாக கிடக்குது என் வீட்டில். வண்டியாக அவங்க பார்த்தாலும் எழுதி கடாசி விட்ருவேன். அது எங்கே கிடக்குது என்ன கிடக்குது என்னத்தை எழுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த பாதுகாத்தது யார்? அதை பத்திரப்படுத்தினது யார்? அதனை அரவணைத்து கொண்டது யார்? செல்லம்மாள். ஆக நான் பாரதியை விட செல்லம்மாளையே சிறந்தவள் என்பேன். என் கண்ணோக்கில் ஒரு சிறந்த பெண் ஒருவள் இருக்கிறாள் என்றால் அது பாரதியாரின் மனைவி செல்லம்மாளை மட்டுமே நான் சொல்வேன். என் மனைவியை பற்றி வேண்டுமானால் அவள் எனக்கு சேவை செய்கிறாள் என்று சொல்வேனே தவிர ஒட்டுமொத்த மாபெரும் ஒரு சிந்தனையாளனுக்கு மனைவியாய் வாய்த்தாலே செல்லம்மா அவள் சிறந்தவள். அதுக்கப்புறம் தான் எந்த பெண்ணுமே சிறந்தவள். அவை என் கொண்டாட்டியாக இருந்தாலும் சரி. ரைட்டா, ஓகே, அதை விட்டு அதை பற்றி பேசிங்கன்னா வரப்போகுது. என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போவதில்லை இந்த நாதாரி மக்களுக்கு. சரி, ஓகே. அப்போது அந்த பாதுகாத்து வைத்திருந்தார் செல்லம்மா. இல்லை என்றால் பாரதியாரின் கவிதைகள் கிடையாது. எழுதுகிறான் பாரு ஒரு கவிஞன். செல்லம்மா நான் சொல்கிற மாதிரி தான் அவனும் சொல்கிறான். வேற எவனுக்கும் சொல்ல. பாரதியாரை பற்றி அவனுக்கே தெரியும். அவர் ஃபோட்டோவை பற்றி பொழப்பு நாட்டுற எச்ச பசங்க திருட்டு ராசுகள் திருட்டுங்கெல்லாம் சுட்டு கொண்டுணும்பா. ஆமாப்பா, துட்டுக்கும் காசுக்கும் திருட்டு ராஸ்கல்ஸ். அதுவும் பாரதி ஃபோட்டோவை இந்த எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க, அண்ணா ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க, ஜெயலலிதா ஃபோட்டோவை போட்டு பழப்பு நடத்துவானுங்க. இப்படி யார் பெரியார் காமராஜர் ஐயா பாரதி ஃபோட்டோவையும் போட்டு பழப்பு நடத்துகிறானுங்கப்பா. சி, எவ்வளோ கேவலமான இழி மக்கள். இயற்கை ஏன் இவனை கொள்றதில்ல, இவனை சாவு அடிக்கிறதுல, இவனுக்கு பேரிடல் கொடுத்து நிலநடுக்கத்தில் சுனாமியில் எரிமலையில் இவனை கொள்றதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் சொந்தமாக கேட்கிறேன். இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஃபோட்டோ வச்சு ஏமாற்றி தின்ற ராஸ்கல்ஸ் நான் செத்துருவான். ரொம்ப கூடிய விரைவில் அது நடக்கும். சரி, அதை விட்டுருவோம். சாவறதுக்கு முன்னால் செல்லம்மாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சாவுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஆமாம், செல்லம்மாள் இல்லை என்றால் பாரதியாரின் கவிதைகள் கிடையாது. அப்படிதான். அப்பேற்பட்ட பெண்மணி பலரால் நினைவு கூறப்பட்டாலும் பெரிதாக பாராட்டப்படாத நிலையில். இங்கே பாராட்ட தெரியாது. அவனுக்கு திருட்டு இந்த பயலோ பயனுவா இன்னும் எப்படிப்பா பாராட்டுவான்? திருட்டு எச்ச நாய். பீல 10 ரூபா வளர்ந்து அதை எடுத்து தொடச்சிட்டு ஜோபியில் போட்டு தின்ற நாய் போய் செல்லம்மாவை பற்றிலாம் பேசுவானா? ஸோ பாராட்டப்படாத நிலையில் பாரதியுடன் செல்லம்மாளுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்ற வேட்கை என்னை ஆக்கிரமித்தது. எவ்வளோ நாளா? 10 ஆண்டுகள், 10 years. 10 ஆண்டுகள். யார் மனதில் அவருக்கு அவங்க பேர்னது எங்கேருந்து வரல. சிலையாக எல்லா இடங்களும் தனித்து நிற்க அந்த அதோ இருக்க கடையம் நலச்சங்கத்தின் தலைவரான கல்யாணி சிவகாமிநாதன் 10 years பாரதி செல்லம்மா தோல் அப்படி கையை போட்டாடி சும்மாது அப்படி நிமிர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சிலை. நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கார். அந்த மாதிரி வைக்க வேண்டும் என்ற வேட்கை என்னை ஆக்கிரமித்து இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களை போன்றவர்கள் அந்த இடத்தில் பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அந்த நேரத்தில் சேவாலய முரளிதரனுக்கும் தும்மல் வருது. ஆமாம், பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று முயன்றார்கள். அந்த நேரத்தில் சேவாலயா முரளிதரனும் அந்த இடத்தில் பாரதியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நினைத்தபோது நான் அவரிடம் பாரதியாருக்கு என்னது ஓகே, நான் பாரதியாருக்கு செல்லம்மாளுடன் சேர்த்து சிலை வைக்க வேண்டும்
என்கின்ற வேண்டுகோளை வைத்தேன் என்றார். அந்த சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை யாரோட அவர் வீட்டு மனிதன்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருங்க வைக்கிறாங்க. சி திஸ் போர்ட் இஸ் ரைட். ஓகே, அப்புறமா பார்த்து கீழே என்ன எழுதியிருக்குன்றது நான் படிக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம மேலே சப்ஜெக்ட் கூட போவோம். ரைட்டா? ஸோ சிலை வைப்பதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேவாலயா முரளிதரன். இது ஒரு பேட்டி. இந்த புஸ்தகத்தில் இருந்து தான் நான் எடுத்து பேசுகிறேன். இது ரீசன்ட்லி இப்போது ஆமாம், இந்த புத்தகம் 2024 வருடம் அந்த புஸ்தகம் தான். தீபாவளி மலர் இந்த புஸ்தகத்தில் வந்திருக்குது இந்த ஆர்டிக்கல். அதை தான் நான் உங்களுக்கு படிச்சுட்டே இருக்கேன். ஆதாரம் இது தான். ரைட்டா? நான் சொன்ன பேசவில்லை. ஓகேவா? ஸோ சிலை வைப்பதற்கு முன்பு ஏற்பட்ட அனுபவம் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேவாலயா முரளிதரன். 11 வயதில் பாரதியாரின் கவிதை நூல் ஒன்றை பள்ளி தோழனின் வீட்டில் பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. எப்போது? 11 வயதில் பாரதியாருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பாரதியாருடைய தோழன் வீட்டில் பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஆமாம், சரஸ்வதி வந்தனம் என்று தலைப்பிட்ட கவிதையில் சரஸ்வதி பூஜை அன்று கல்வி கடவுளை வணங்குவது எப்படி என்று பாரதியார் கூறியிருந்தார். சரஸ்வதி பூஜை அப்போது சரஸ்வதி படிப்பு அது சம்மந்தமான ஒரு பூஜையில் சரஸ்வதி பூஜை அப்போது என்ன எழுதியிருக்கிறாரு, கல்வி கடவுளை வணங்குவது எப்படி என்று பாரதியார் கூறியிருந்தார் அந்த கவிதையில். ஸோ மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் மந்திரத்தை அது முணுமுணுக்கிறது. அதான் முணுமுணுத்து அடுக்கி அதன் மேல் ஆமாம், அது மந்திரத்தை முணுமுணுத்து ஏட்டை வரிசையாக அடுக்கி அதன் மேல் என்று தொடரும் பாடலில் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். நான் வரி பாருங்க. என்னது? அன்னையாயினும், அன்னம் மீது வாட் உணவு புண்ணியம் கோடி, அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். ஒரு ஏழைக்கு சோத்தை கொடுப்பது, சோறு கொடுக்கறது கூட, படிப்பு கொடுக்கறது, அறிவு கொடுக்கறது, கல்வி கொடுப்பது கோடி புண்ணியம் என்பது கோடி. அதான் புண்ணியம் கோடி என்கிறார். ஒரு ஏழைக்கு சோத்தை விட படிப்பு முக்கியம் என்கிறாங்க. இங்கே படிக்காத நாய்ங்க, திருட்டு ராஸ்கள். படிக்காத நாய் கூட படித்தவனை ஏமாத்துது, படித்தவன் நாய் கூட படிக்காதவனை ஏமாத்துது. புறம்போக்கு நாய்ங்க, படிக்காத நாய்ங்க, நாய்ங்க, இன்றைய நாய்ங்க. ஸோ அவர் என்ன பாடுறாங்க இப்போது, அவ்வளோ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே எப்படி அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். படிப்பு, கல்வி, அரண், ஒழுக்கம், ஆட்டிடியூட், பண்பு, பணியாளன் அத்தனையும் இருக்குதுப்பா கல்வியில், அத்தனையும் இருக்குது கல்வியில் என்று இருந்தது. பாரதியார் கவிதைகளை அன்றுதான் முதல் முறையாக படித்தேன் என்றாலும் அப்போதே ஒரு பொறி எனக்குள் எழுந்தது. யாருக்கு? அவருக்கு. என்னுடைய வாழ்நாளுக்குள் என்னால் முடிந்த அளவுக்கு ஏழை மாணவர்களுக்கு கல்வி கற்க உதவ வேண்டும் என்று நினைத்தேன். இந்த ஆர்டிக்கலை எழுதுகிறவர் என்ஜினியரிங் படித்து முடித்து ஐடி நிறுவனம் ஒன்று வேலைக்கு சேர்ந்த பிறகு கல்விக்காக ஒரு சேவை நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்து 1988 சேவாலயா நிறுவனத்தை தொடங்கி பாலமுரளி தொடங்கி படிக்க இயலாத பிள்ளைகளுக்கு பலருடன் சேர்த்து உதவ தொடங்கினேன். ஓகேவா? இன்று தென்னிந்தியா முழுக்க 30 கிளைகளுடன் 36 ஆண்டுகளை கடந்து இதுவரை 8 லட்சம் பேரின் கல்விக்காக உதவி இருக்கிறேன். கிராப் மேன், ஹேட்ஸ் அப். அவருக்கு கையெழுத்து கும்பிடுங்கப்பா. கடவுளை கண்டு தெரியாத கடவுளை திருட்டு அதெல்லாம் கும்பிடுங்க. யாரை கும்பிடணுமோ அவனை விட்டுருவான். எவனெல்லாம் எட்டி ஒதுக்கணுமோ அவன் காலில் போய் விழுந்து கும்பிடுவான் புறம்போக்கு. ஸோ ஓகே. ஸோ இன்று தென்னிந்தியா முழுக்க 30 கிளைகளுடன் 36 ஆண்டுகளை கடந்து இதுவரை 8 லட்சம் பேரின் கல்விக்காக வாட் அ கிரேட் மேன் உதவி இருக்கிறோம்.
இப்படி நாங்கள் கல்விக்காக உதவுவது தெரிந்து பல ஊர்களிலிருந்து அழைப்புகள் வரும். அப்படிதான் ரவண சமுத்திரத்தில் இருந்து அப்படிதான் ரவண சமுத்திரத்தில் இருந்து கல்விக்காக என் வீட்டை தருகிறேன் என்று ஓர் அழைப்பு வந்தது. நல்ல பெருமாள் என்பவர் தானமாக அளித்த வீட்டில் கல்விக்கான சேவைகள் தொடங்கிய போது அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பாரதி 2 ஆண்டுகள் செல்லம்மாளுடன் வாழ்ந்த கடையம் இருக்கிறது என்று அறிந்து கடையத்துக்கு சென்றோம். சரியா சென்றேன். ஊரை சுற்றி பார்த்தபோது பாருங்கள், இந்த ஃபோட்டோ சொல்ல நல்லா பார்த்துங்க. ஓகே ஃபைன், நல்லா பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் கூட காட்டுறேன். ரைட்டா? ஓகே. ஸோ அதாவது இது செல்லம்மா பாரதி கற்றல் மையம், அது ஓகேவா? அதுக்கப்புறம் திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு, அதுக்கப்புறம் கல்யாணி சிவகாமிநாதன், அப்புறம் முரளிதரன், அப்புறம் கடையத்தில் ஊர்வலமாக, அதுக்கப்புறம் அவங்க சிலை, செல்லம்மாளுடன் கூடிய சிலை. ஸோ இப்படியாக இன்னும் கொஞ்சம் தான் படிச்சு விட்றேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நம்ம வேண்டிங்கிட்டலாம் இருக்க முடியாது, பார்த்தே தான் ஆகணும், படித்தே தான் ஆகணும். கேட்டாக்காக என்னப்பா எனக்கு என்ன, அவள்தான். நான் அப்படி தான் யாவனையும் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன். ஏன் பாரதியை மதிக்க தெரிந்த எனக்கு, பாரதியை காட்டிலும் செல்லம்மாளை மதிக்க தெரிந்த எனக்கு உன்னையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் உன்னோட ஒழுக்கம் இல்லை, சிந்தனை இல்லை, அன்பு இல்லை, அறிவு இல்லை, அரவணைப்பு இல்லை, எதுவுமே ஏதோ குப்பையெல்லாம் என்னால் மதிக்க முடியாதுப்பா. ஸோ பாரதியாரும் செல்லம்மாளும் வாழ்ந்த இடம் என்கிற அறிகுறியே இல்லை, அந்த இல்லை. சரி சரி, அந்த ஊர் கடையம். அப்போ அப்படி என்ன ஆகுதுனாக்க, ஊர் பெரியவர்களை விசாரித்து கல்யாணி சிவகாமிநாதனை சந்தித்தேன். பாரதியார் கடையத்தில் இருந்தபோது தன் மகளை அங்கு இருக்கும் சத்திரம் பள்ளியில் சேர்க்க சென்றிருக்கிறார். அங்கிருந்தவர்கள் பெண்களை எல்லாம் சேர்க்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரதியின் கோபம் உச்சமானது. ஊர் பெரியவர்களை சந்தித்து சண்டையிட்டு தன் மகளை அந்த பள்ளியில் சேர்த்து இருக்கிறார். அந்த சத்திரம் பள்ளியில் கல்வி பயில சென்ற முதல் பெண் பாரதியாரின் மகள்தான். பாரதியாரின் பலரது எதிர்ப்புக்கு இடையில் பாரதியார் பலரது எதிர்ப்புக்கு இடையில் வாழ்ந்ததும் கைதை குட்டியை தோளில் போட்டுக்கொண்டு திரிந்ததும் தன் மனைவி செல்லம்மாளின் தோளில் கை போட்டு நடந்து சென்றதும் அங்கிருக்கும் அக்கரகார தெருவில் தான். புதுமை பாடுறீங்களா? கழுதையை தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு செல்லம்மா தோல் மேலே கை அப்படி போட்டுன்னு அப்படி அப்படி போகுது, அப்படி வருது. அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? யார் என்னையா பண்ண முடியும் பாரதி முன்னால்? அதெல்லாம் ஜென்மங்கள் எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு அற்புத ஜென்மம். இதுக்கப்புறம் அப்படி ஒரு ஜென்மம் பிறக்கவே போகிறது இல்லை. சரி, அதை விடு. இப்போ அதே தெருவில் செல்லம்மாள் தோளில் கை போட்ட பாரதி சிலையை வைக்க நினைத்தேன். அப்போது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியுடன் சேர்ந்திருந்தது. சிலைக்கான கோரிக்கையை ஆட்சியரிடம் கொடுத்தேன். கலெக்டர் வந்து பார்த்து இடத்தை சொன்னார். ஆனால் அந்த சில மாதங்களில் தென்காசி தனி மாவட்டமாக பிறந்தது. அதனால் பல தாமதங்கள் ஏற்பட்டன. இதற்கிடையில் சாலையில் சிலை வைக்கக்கூடாது, கட்டட வளாகத்துக்குள் வைக்க வேண்டும் என்றார்கள். அதற்காக கடையம் அக்ரகார தெருவில் யாராவது தங்கள் வீட்டை விலைக்கு தருவார்களா என்று கேட்டும் கிடைக்கவில்லை. பாரியா சிலை, ஆமாம், எப்பேற்பட்ட மாபெரும் சிந்தனையாளன், புரட்சிக்கவி, அவனுக்கு செலவு வைக்கிறது, அவன் என்னது தன்னுடைய மனைவி செலமாளுடன் கூடிய சிலை வைப்பதற்கு தடையான். இங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கெலாம் செலவு வச்சுன்னுக்கிறான். கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, கொசுல கொசு 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 அதுக்கெல்லாம் செலவு வச்சுன்னுக்கிறானுங்கப்பா. நோ தடை, நோ தடை. கடல்லாம் வைக்கலையா சார்? ஐயோயோயோப்பா, என்ன நாட்டுல ஓடுது கருமம் பிடிச்சவனுங்க. ஸோ இதற்கிடையில் சாலையில் சிலை வைக்கக்கூடாது, கட்டட வளாகத்துக்குள் வைக்க வேண்டும் என்றார்கள். சரி, ஓகே. அதற்காக கடையம் அக்ரஹார தெருவில் யாராவது தங்கள் வீட்டை விலைக்கு தருவார்களா என்று கேட்டேன். கிடைக்கவில்லை. அந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரதி செல்லம்மாள் 124வது ஆண்டு திருமண நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்பேரவை தலைவர் மு. அப்பாவு, எல்லோரும் சமம், பெண் கல்வி முக்கியம்,
அனைத்து சமூகமும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு முந்தைய தலைவராக பாரதியார் வாழ்ந்தார். பெரியாருக்கு முன்பே புரியுதா, பெரியாருக்கு முன்பே கல்வி 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 கற்றல் கற்றல் கற்றல். படிங்கப்பா, படிங்க, தயவு செஞ்சு படிங்கப்பா. படித்து உன் குடும்பம் குட்டிகளை நீ காப்பாற்று, ஒழுக்கமாயிரு, சிந்தனை செறிவுடன் இரு, அதற்கு படி, கல்வியை கழு, பாரதியை பார், பாரதியுடைய கஷ்டங்களை அறிந்து கொள், பாரதியுடைய சினிமா படங்களை பார், இல்லை அவருடைய கவிதைகளை படி. ஐயோ தலைவலி உங்கள் கூட. சரி, அப்போது என்னது, அந்த நிலையில் 2021 ஆண்டு நடைபெற்ற பாரதி செல்லம்மாள் 124வது ஆண்டு திருமண விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவு, எல்லோரும் சமம், பெண் கல்வி முக்கியம், அனைத்து சமூகமும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெரியாருக்கு முந்தைய தலைவராக பாரதியார் வாழ்ந்தார். பாரதி வாழ்ந்த தெருவிலேயே பாரதி செல்லம்மாளின் அடுத்த மனநாளுக்கு முன்பு சிலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். அன்று பாரதி செல்லம்மாள் உருவ படத்தை கடையம் வீதியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றோம். பக்கத்து தெருவில் அரசு நூலகம் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. நூலகங்கள் எல்லாம் இடிந்து விழும் நிலையில் கூட இல்லைப்பா, எல்லாம் எரிஞ்சே போச்சுப்பா. இப்போல்லாம் புஸ்தகத்தை பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறானுங்க. அது புஸ்தகம் பேர் கூட தெரியாது. இதுக்காகவே புத்தக வெளியீட்டு விழாலாம் நடத்துகிறாயா, ஃப்ரீ கொடுக்கலாம், ஃப்ரீ. இப்போ கூட ஏதோ 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுக்க போகிறாங்களாம், 280 அந்த புஸ்தகம். ஆமாம், 2 புஸ்தகம் வாங்கினா அவர் கூட கை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, இமேஜ் 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 ஃபோட்டோ 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 ஃபோட்டோ. படிங்கப்பா, படிங்க. ஆமாம், பக்கத்து தெருவில் அரசு நூலகம் இடிந்து விழும் நிலையில் இருந்தது. உடனே ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நூலகத்தை நானே புதிதாக கட்டித் தருகிறேன், நடுவில் சிலையை அமைத்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி அளித்தேன். விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கு சிலை வைக்க அனுமதி பெற்றேன். 2022 ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் பாரதி செல்லம்மாளின் 125வது மணநாள் அன்று பாரதியின் சிலை அங்கு அமைக்கப்பட்டது. விச் சிலை? திஸ் ஒன். ஓகே, இந்த சிலையானது அமைக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுற பாருங்க. திஸ் ஒன். ஓகே, காட் இட். இது பாருங்க, அது இது, திஸ் இஸ் அ ஃபோட்டோ ஐ திங்க். யா, சி செல்லம்மாள் அண்ட் பாரதி, ஹவ் இட் இஸ். எப்படி கை வச்சுட்டு இருக்கார் பாருங்க. சே, ஒரு நிமிர்ந்த தோல் கண்ட மனிதன் உண்மையிலேயே, ரியாலினா ஒரு கிரேட் மேன். ஒரு மாதிரி ஆகுது, ஐ ஃபீல் செம. ஓகே, அந்த மாதிரி தான். ஸோ 2022ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் நாள் பாரதி செல்லம்மாளின் 125வது மணநாள் அன்று பாரதியின் சிலை அங்கு அமைக்கப்பட்டது. இன்று ஆண்டுதோறும் பாரதி செல்லம்மாள் நினைவாக விழாக்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். செல்லம்மாளின் உறவினர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டாடுகிறோம் என்று சிலையின் வரலாற்றை விவரித்தார். பாரதியின் கவிதைகள் நூலாக வர வேண்டும் என்பதை ராஜாஜி, கல்கி, திருவிக போன்றவர்களின் உதவியுடன் நிறைவேற்றினார் செல்லம்மாள் பாரதி. அடுத்து கலா நிலையத்தை அமைக்கும் பணிகள். பாரதி செல்லம்மாள் சிலைகள் வைத்திருக்கும் இடத்தில் சேவாலயா நிறுவனர் முரளிதரன் முழு ஈடுபாட்டால் அரங்கேற்றி வருகிறது என்றார் கல்யாணி சிவகாமி நாதன். ஸோ இப்படி தான். ஸோ பாரதியார் த கிரேட் மேன், த மேன் ஆஃப் வேர்ல்டு, நான் அப்படி தான் சொல்வேன். த மேன் ஆஃப் வேர்ல்டு. நான் அந்த சாமி கிமிலாம் கும்பிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்னும் எவ்வளோ அந்த சாமிகளை பற்றி கேவலமாக பேச வேண்டுமோ பேசுவேன். அந்த சாமியால் இன்னும் மயிரக்கூடாது பிடுங்காது, ஏன்னா அதுக்கு தான் சக்தி இல்லையே. ஆமாம், சக்தி இல்லாதவர்களை நான் எப்பொழுதும் மதிப்பது இல்லை, சக்தி உள்ளவர்களை நான் எப்பொழுதும் மதிக்காமல் விட்டது இல்லை. அப்படித்தான் என் ஆழ்ந்த இந்த என்னது, வாட் இஸ் இட், ஐ டோன்ட் நோ, எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நம்ம சும்மா அந்த கவிதை வரி எல்லாரும் எழுதுகிற மாதிரி போய் சொல்கிற மாதிரி நம்மளால் முடியல. பட் ஐ லவ் பாரதி, ஐ லவ்
டூ மச். யார்? பாரதியின் மனைவி செல்லம்மாள். செல்லம்மா இல்லை என்றால் பாரதி இல்லை. இதை எல்லோரும் நன்றாக உணர்ந்து கொள்றதுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? ஒருத்தவன் வீட்லேயும் மனைவி என்பவள் ஒருவள் இருக்கிறார். அந்த மனைவி இல்லைன்னா குடிகார பயலும் கிடையாது, புகழ்பெற்ற மனிதரும் அந்த மனைவி தான். குடிகார பயலாக போகிறதுக்கு அந்த மனைவி தான் காரணம். உலக புகழ் பெறுவதற்கு மனைவி தான் காரணம். ஸோ மனைவி என்பவள் மந்திரியாக இருக்க வேண்டும். எப்படி? மந்திரியாக இருக்க வேண்டும். நாளை மந்திரினோடே நம்ம ஊர் தமிழ்நாட்டு மந்திரின்னு நினச்சிக்காத. ஐயோ அவனுங்க திருட்டு பசங்கப்பா, அவங்கப்பா சீக்கிரம் செத்து போடுவானுங்கப்பா. எல்லாம் நோய் சொறி சரங்கு புண்ணு வியாதி ஆஸ்பத்திரி அப்பலோ நீ எப்போடா பப்பலோ போடா டேய் போடா போ. முடிஞ்சா பாரதி மனைவி செல்லம்மா எங்கேயாவது இருந்தா, ஆமாம், செல்லம்மாவை வணங்கு. இல்லையா உன் பொண்டாட்டியை வணங்கு. கொஞ்சமாவது நீ பண்ண பாவங்களில் இருந்து மன்னிக்கப்படுவாய். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சென்னை ஜான்வரி 2, 2025. ஓகே. அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் என்று திறப்பு. தமிழகத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரையாண்டு மற்றும் 2ஆம் பருவ தேர்வுகளை தொடர்ந்து டிசம்பர் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்பட்டது. அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று வியாழக்கிழமை மீண்டும் திறக்கப்பட உள்ளன. பெஞ்சல் புயல் தாக்கத்தால் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட இருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் இன்று முதல் வருகிற 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்துக்கு மாற்றாக தமிழகம் கொண்டு வந்த கைவினை திட்டத்துக்கு 10,000 பேர் மனு. 20 நாட்களில் குவிந்த விண்ணப்பங்கள். தினத்தந்தி தலைப்பு செய்திகள். ஜான்வரி 2, 2024 சென்னை. புத்தாண்டு பிறப்பை ஒட்டி தமிழகம் முழுவதும் கோவில்கள், சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். திருச்செந்தூரில் 6 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டு நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய மக்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம். ஓகே, சிதஸ் பாருங்க. ஓகே. திருமலை ஜான்வரி 2, 2025. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 15 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். சென்னை 28 மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரியை நியமித்து அவசர சட்டம் கவர்னரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பு. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம். புத்தாண்டையொட்டி சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணி அம்மன் கோவில், வடபழனி முருகன் கோவிலில் நேற்று பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததை படத்தில் காணலாம். பெசநகர் அணை வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நேற்று நடைபெற்ற போது எடுத்த படம். 10.5 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் மீனவ கிராமத்தில் பழமை வாய்ந்த சின்ன அம்மன் சியாமலாதேவி கோவில் அமைந்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கோவிலில் அம்மன் சன்னதி 500, 200, 100, 50 என மொத்தம் ரூபாய் 10.5 லட்சம் பண நோட்டுகளால் தோரணம் போல அலங்கரிக்கப்பட்டுள்ளதை படத்தில் காணலாம். சென்னை ஜான்வரி 2, 2025. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சாலை விதி மீறலில் ஈடுபட்ட 242 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். விபத்தில் சிக்கி 2 வாலிபர்கள் பலி. முதல் அமைச்சரிடம் வாழ்த்து.
புத்தாண்டையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, வேலு, ஸ்ரீகர் பாபு மற்றும் எம்பிக்கள் TR பாலு, ஜெகத்ராஜகன், கனிமொழி ஆகியோர் சந்தித்து வாழ்த்து பெற்றபோது எடுத்த படம். ராஞ்சி மனைவியுடன் தகராறு, மோட்டார் சைக்கிளுடன் கிணற்றில் பாய்ந்தவர் சாவு, காப்பாற்ற முயன்ற 4 வாலிபர்களும் பலியான பரிதாபம். புது டெல்லி இரட்டை இலை சின்னம் விவகாரம், தேர்தல் கமிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் கடிதம். டிசம்பர் மாதத்தில் GST வசூல் ரூபாய் 1.77 லட்சம் கோடி, ஓராண்டுக்கு முன்பு கிடைத்ததை விட 7.3% உயர்வு. சென்னை ஜனவரி 2, 2025. பல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் எல்லை விரிவாக்கம். புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியீடு. புதுடெல்லி புத்தாண்டு பிறந்தது, நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. கல்பாக்கம் ராட்சத அலையில் சிக்கி அண்ணன் தம்பி சாவு, உறவினர் வீட்டில் புத்தாண்டை கொண்டாட சென்றபோது பரிதாபம். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் வீழ்ந்த சிறுமி 10 நாட்களுக்கு பிறகு பிணமாக மீட்பு. அன்பானவர்களே, இப்போது அந்த டீ கடை இருக்குல்ல, டீ கடை பெஞ்ச், அங்கே சிலர் நியூஸ் படிச்சுன்னு இருப்பாங்க. அதை சிலர் கேட்பான், படிக்காதவன். அவன் கூட மாபெரும் படித்த சிந்தனையாளனை விட சிறந்தவனாக இருப்பான். ஸோ நியூஸ் படிக்கணும்னு நான் சொல்ல போகிறேன். எதுக்குன்னு கேட்டால், நம்ம இந்தியா எடுத்துங்க, குஜராத் எடுத்துங்க, அங்கே 25% பீப்புள்ஸ் தமிழ் அப்போவே போயிட்டாங்க. எப்போ சுதந்திரத்துக்கு முன்னாலே போனவங்க. இப்போ போய் நிறைய நம்ம அந்த பேக் பேக்கேஜினா அங்கே வீடியோ லாக்லாம் பண்ணவங்கள அவங்க கூப்பிட்றாங்க, ஏங்க நம்ம ஊருக்கு வரக்கூடா, வரைய மாட்டேன்றான் யார் தமிழ். இப்படி தான் ஒவ்வொரு ஊர்லேயும். ஆமாம், மைசூரில் மணிநகர்னு ஒன்று இருக்குது. இப்படி நிறைய ஏகப்பட்ட ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் தமிழர் இருக்கிறாங்க, இங்கே வரமாட்டேன்றான். ஏன்னா அவங்க அந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள், அந்த மந்திரிகள் கிந்திரிகளும் தமிழர்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணுறான். இந்த ஊருக்கு மட்டும்தான் தமிழனை செருப்பாலேயே அடித்து அவனை மிதித்து அவன் காசு பணங்கணும் எல்லாத்தையும் பிடுங்கி தருவான். அதனால் இங்கே வந்து உங்கள் சட்ட திட்டங்கள் சரி இல்லைன்னா தயவு செஞ்சு நம்ம முன்னோர்கள் அங்கே போய் சொந்தமாக வீடுகீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கான். ஆமாம், தமிழன் அங்கே சொந்த வீட்டில் இருக்கான். அதே மாதிரி வட இந்தியாவிலேருந்து இங்கே வந்தவன் சொந்த வீட்டில் இருக்கான். ஆனால் தமிழன் நடுத்தரில் நாராயணா மாதிரி பிச்சை எடுத்துன்னு இருக்கான். ஸோ தயவு செஞ்சு நான் சொல்வதை கேளுங்கள். இங்கே சர்டிஃபிகேட்டு காசு கேட்பான், சான்றிதழ், படிப்பு சான்றிதழ், இந்த சான்றிதழ் அந்த சான்றிதழ், எல்லா சான்றிதழ் எல்லாத்துக்கும் காசு பணம் லஞ்சம் ஊழல். ஸோ தயவு செஞ்சு நீ நல்லாகணும், நீ உன் குடும்பம் குட்டிங்கெல்லாம் நல்லாகணும்னா தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்காத. இந்தியா தானே, நம்ம இந்தியா தானே, அங்கே எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. அங்கே போயிடுங்க. இங்கே இருந்தால் அவன் ஓட்டுக்கு காசு, ஆமாம் துடி கடிதல் மனுஷன் ஆயிடுவானுங்க. ஒரு தமிழனை மதிக்க தெரியாத தமிழன் பெரிய இந்த பேச்செல்லாம் பேசுவோம். அதனால் சுத்தமாக நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோருமே இந்தியாவில் ஏகப்பட்ட தமிழர்கள் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே போயிடுங்க, சொந்தமாக வீடு வாங்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாம்பா, சந்தோஷமாக இருக்கலாம்பா, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கலாம்பா. ஆமாப்பா, தமிழனை ஒரு நாளும் முன்னேற விட மாட்டான், மைண்டில் வைத்துக்கொள். சென்னை ஜனவரி 2, 2025. பத்திரப்பதிவு அலுவலகம் வர தேவையில்லை, திருமணங்களை புதுமண தம்பதிகளே ஆன்லைனில் பதிவு செய்யலாம், தமிழக அரசு திட்டம். சென்னை ஜனவரி 2, 2025. பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வர தேவையில்லை, திருமணங்களை இனி ஆன்லைனில் புதுமண தம்பதிகளே பதிவு செய்வதற்கு தமிழக அரசு திட்டம் இட்டு உள்ளது. சட்ட திருத்தம். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் திருமணங்களை பதிவு செய்யும் நடைமுறை உள்ளது. அதற்காக தமிழ்நாடு
திருமணங்கள் பதிவு சட்டம் 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெறும் திருமணங்களை பதிவு செய்து கொள்ளலாம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது திருமணம் நடைபெறும் பகுதியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் மட்டுமே திருமணத்தை பதிவு செய்ய முடியும். பின்னர் 2010ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் தமிழக அரசு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தது. அதன்படி மணமகன் அல்லது மணமகள் வசிக்கும் பகுதியில் உள்ள பதிவாளர் அலுவலகத்தில் கூட திருமணங்களை பதிவு செய்யலாம். காதல் திருமணங்கள். இந்த திருத்தம் வந்த பிறகு கூட தமிழகத்தில் சொற்ப அளவிலான திருமணங்கள் மட்டுமே பதிவு செய்யப்படுகிறது. வீடுகள், திருமண மண்டபங்கள் மற்றும் கோவில்களில் நடக்கும் திருமணங்களை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதற்கான ஆவணங்களை கொடுத்து பதிவு செய்யலாம். ஆனால் பாஸ்போர்ட் பெறும் தம்பதிகள் மற்றும் காதல் திருமணங்கள் செய்பவர்கள் மட்டுமே பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்து வருகின்றனர். மற்றவர்கள் பதிவு செய்யவில்லை. இது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்ததில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சான்றிதழ் பெறுவதில் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்திப்பது தெரிய வந்தது. குறிப்பாக அரசு திருமண பதிவுக்கு கட்டணமாக ரூபாய் 100 மற்றும் கம்ப்யூட்டர் கட்டணமாக ரூபாய் 100 என மொத்தமே ரூபாய் 200 செலுத்த வேண்டும். ஒன்றடி சான்றிதழ். ஆனால் பொதுமக்களிடமிருந்து ரூபாய் 10,000 வரை லஞ்சமாக வசூலிப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு பொது மக்களே நேரடியாக ஆன்லைனில் திருமண பதிவுகளை செய்து கொள்ளும் நடைமுறையை கொண்டு வர உள்ளது. அதன்படி தம்பதிகள் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு நேரடியாக வர அவர்கள் பத்திர எழுத்தர்கள் மூலமாக அல்லாமல் தாங்களே நேரடியாக வீட்டிலிருந்து பதிவு செய்யலாம். கட்டணத்தையும் அதில் செலுத்திவிடலாம். திருமணத்திற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனடி சான்றிதழ் வழங்கப்படும். இந்த திட்டம் முதலில் தமிழ்நாடு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்பவர்களுக்கு பொருந்தும். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பதிவு செய்யப்படும் சிறப்பு திருமணங்கள் போன்றவற்றில் ஏற்கனவே உள்ள நடைமுறைகள் இருக்கும். மென்பொருள் மாற்றம். இந்த ஆன்லைன் திருமண பதிவு மூலம் தமிழக அரசு பொதுமக்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் என்று எண்ணுகிறது. அதாவது இந்த பதிவுகள் மூலம் மோசடி திருமணங்கள் முற்றிலும் தடுக்கப்படும். சுப்ரீம் கோர்ட் விதி முறைப்பாடியும் முறையாக திருமணங்கள் பதிவு செய்யப்படும் என்று நினைக்கிறது. தற்போது பத்திர பதிவு துறையில் ஸ்டார் 2 மென்பொருள் மூலம் பதிவு நடக்கிறது. எனவே அதன் மேம்படுத்தப்பட்ட ஸ்டார் 3 நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கான பணிகளும் தொடங்கி உள்ளன. இந்த மென்பொருளில்தான் திருமண பதிவுகளை பொதுமக்கள் மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் இவை செயல்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்திரப்பதிவு அலுவலகம் வர தேவையில்லை. திருமணங்களை புதுமண தம்பதிகளே ஆன்லைனில் பதிவு செய்யலாம். தமிழக அரசு திட்டம். நாங்கள் எப்பவும் இப்படித்தான். யாரும் சர்வசாதாரணமாக நுழைய முடியாத இடத்துல கூட நாங்கள் குடும்பத்தோடு நுழைஞ்சிடுவோம். எங்களை யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் எப்பவும் இப்படித்தான். எங்களோட புத்தாண்டு விசிட் எப்படி ஏறுவதுன்னு கேட்கின்றனவோ இந்த குரங்குகள் மத்திய உள்துறை அமைச்சகம், நிதி அமைச்சகம் உள்பட முக்கிய அரசு அலுவலகங்கள் இயங்கி வரும் டெல்லி நார்த் பிளாக் கட்டடத்தில்தான் இந்த காட்சி சிக்கியது. நாங்கள் எப்பவும் இப்படித்தான். பாட்னா ஜனவரி 2, 2025. பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் 1.64 கோடி. பாட்னா ஜனவரி 2. பீகாரில் முதல் மந்திரி மற்றும் மந்திரிகள் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டின் இறுதி நாளில் தங்கள் சொத்து மதிப்பை வெளியிட்டு அதை அரசு இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்பது கட்டாயம் ஆகும்.
அதன்படி முதல் மந்திரி நிதிஷ்குமார் மற்றும் மந்திரிகளின் சொத்து மதிப்பு நேற்று முன்தினம் அரசு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டு உள்ளது. இதில் நிதிஷ்குமாரின் சொத்து மதிப்பு ரூபாய் 1.64 கோடி என தெரிய வந்து உள்ளது. அவரது கையில் ரூபாய் 21,052 மற்றும் பல்வேறு வங்கிகளில் ரூபாய் ரூபாய் 60,811.56 உள்ளது. நிதிஷ்குமாரின் அசையும் சொத்து மதிப்பு ரூபாய் 16,97,741.56 ஆகும். அசையா சொத்து மதிப்பு ரூபாய் 1.48 கோடி என மதிப்பிட்டு உள்ளது. அவருக்கு மொத்தமாக டெல்லி துவாரகாவில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டியில் ஒரு வீடு உள்ளது. அரசு இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள விவரங்களின்படி மாநிலத்தின் பல மந்திரிகள் நிதிஷ்குமாரை விட அதிக சொத்து வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ ஜனவரி 2, 2025. சமூக மோதலால் மூடப்பட்ட கோவில் 44 ஆண்டுகளுக்கு பின்பு திறப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மூடப்பட்டு கிடக்கும் கோவில்களை வழிபாட்டு திறக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக மொராதாபாத் மாவட்டத்தில் தௌலாபாத் பகுதியில் உள்ள ஒரு கோவில் 44 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று மீண்டும் திறப்பு விழா கண்டது. 2 சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக மூடப்பட்டு கிடந்த கோவில் அரசு நிர்வாக முயற்சியின் மூலம் மீண்டும் திறக்கப்பட்டு உள்ளது. காவல்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் முன்னிலையில் கோவில் திறப்பு விழா நடந்தது. மக்கள் ஏகோபித்த ஆதரவு அளித்ததால் எந்தவித எதிர்ப்பு மற்றும் அசம்பாவிதம் இன்றி கோவில் திறக்கப்பட்டது. அப்போதுதான் சில சிலைகள் சாய்ந்தும் மாயமாகியும் இருப்பது தெரிய வந்தது. கோவில் நிர்வாகிகள் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு அவற்றை சரி செய்யும் பணிகள் இறங்கினர். விரைவில் வழக்கமான வழிபாடுகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பெங்களூர் ஜனவரி 2, 2025. வளர்ப்பு நாய் இறந்த துக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை. நாயை கட்டி வந்த சங்கிலியால் தூக்கு போட்டு உயிரை மாய்த்தார். பெங்களூர் சென்னை 2, 2025. வளர்ப்பு நாய் உயிர் இழந்ததால் தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை செய்து கொண்டார். நாயை கட்டி வந்த சங்கிலியால் தூக்கு போட்டு அவர் உயிரை மாய்த்த சோகம் நடந்துள்ளது. தனியார் நிறுவன ஊழியர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் மாவட்டம் நெலமங்கலா தாலுகா ஹெக்கதேவனபுரா கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர், வயது 33. இவர் தனியார் நெட்வொர்க் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். ராஜசேகருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவர் கடந்த 9 ஆண்டுகளாக ஜெர்மன் ஷெப்பர்டு என்ற வகையைச் சேர்ந்த நாயை வளர்த்து வந்தார். அந்த நாய்க்கு பவுன்ஷி என்று ராஜசேகர் பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தார். அந்த நாய் மீது அவர் மிகுந்த அன்பு வைத்திருந்ததாகவும் அந்த நாய் கடந்த 4 நாட்களாக உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தது. வளர்ப்பு நாய் இறந்த துக்கம். இதற்காக கால்நடை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று தனது வளர்ப்பு நாய்க்கு ராஜசேகர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தார். ஆனாலும் நேற்று முன்தினம் அந்த நாய் இறந்து விட்டது. இறந்த நாய் ராஜசேகர். இதையடுத்து கிராமத்தில் உள்ள தனக்கு சொந்தமான நிலத்திலேயே வளர்ப்பு நாய் உடலை ராஜசேகர் அடக்கம் செய்தார். தான் ஆசையாகவும் அன்பாகவும் வளர்த்து வந்த நாய் உயிர் இழந்து விட்டதால் ராஜசேகர் மிகுந்த மனவேதனையிலும் துக்கத்திலும் இருந்தார். தற்கொலை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு குடும்பத்தினர் தூங்கிய பின்பு ராஜசேகர்
திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். நேற்று காலையில் எழுந்த குடும்பத்தினர் ராஜசேகர் தூக்கில் பிணமாக தொங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதார்கள். தகவல் அறிந்ததும் மாத நாயனக்க கனஹள்ளி போலீசார் விரைந்து வந்து அவரது உடலை கைப்பற்றி விசாரித்தனர். ராஜசேகர் எழுதி வைத்திருந்த கடிதமும் போலீசாருக்கு கிடைத்தது. நாயை கட்டிய சங்கிலி யாழ். இதற்கிடையில் தான் ஆசையாக வளர்த்து வந்த நாயை கட்டி போடுவதற்காக பயன்படுத்தி வந்த இரும்பு சங்கிலியால் ராஜசேகர் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்தது. வளர்ப்பு நாய் உயிர் இழந்த காரணத்தால் தற்கொலை முடிவை எடுப்பதாகவும் ராஜசேகர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் கொடுப்பட்டு இருந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வளர்ப்பு நாய் உடல் நலக் குறைவால் இறந்த துக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை செய்த சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. வளர்ப்பும் நாய் இறந்த துக்கத்தில் தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை. நாயை கட்டி வந்த சங்கிலியால் தூக்கப்பட்டு உயிரை மாய்த்தார். தடயங்கம் தினத்தந்தி 2/1/2025 வியாழக்கிழமை. அதிகரித்து வரும் வீட்டு செலவு. ஒவ்வொரு மாதமும் குடும்பங்களில் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு எவ்வளவு ஆகிறது என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை சக்கரத்தை ஓட்ட முடியும். எதிர்காலத்துக்கும் ஏதாவது சேமிக்க முடியும். மாத பட்ஜெட்டை செலவை வைத்து தான் போட முடியும். மத்திய அரசு மாதம் ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன இனங்களுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் மூலம் கணக்கெடுக்கிறது. ரிசர்வ் வங்கியும் இதை அடிப்படையாக வைத்து ரெப்போ வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்வதில் முடிவுகளை எடுக்கிறது. சமீபத்தில் ஓய்வு பெற்ற ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் கூட விலைவாசி குறைந்து இருந்தால் அவர்கள் வருமானத்தில் செலவழிக்கக்கூடிய பணத்தின் அளவு அதிகரித்து குடும்ப செலவுகளுக்காக வாங்கும் சக்தியை அதிகரிக்கும். இது நுகர்வுக்கு முதலீடுகளுக்கும் துணை நிற்கும் என்று கூறி உள்ளார். அந்த வகையில் மாதம் ஒரு வீட்டுக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை குடும்ப நுகர்வு செலவின கணக்கெடுப்பு மூலம் அறிய முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் அடுத்த ஆகஸ்ட் ஜூலை வரை தான் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. ரொம்ப நாளாக வாஷிங் மிஷினை ரிப்பேர் பார்த்து தாங்கன்னு கேட்குறேன். உங்கள் காதில் விழுதா? மளிகை பொருட்களுக்கும் வீட்டு வாடகைக்குமே வருமானம் சரியாக போயிடுது. விலைவாசி குறைந்தால்தான் அதெல்லாம் சாத்தியம். இந்த கணக்கெடுப்பு மூலம் மக்களின் செலவு முறை, வாழ்க்கை தரம், குடும்பங்களின் நலவாழ்வு குறித்து தரவுகள் அறியப்பட்டு அரசாங்கங்கள் திட்டங்களை வகுக்க முடிகிறது. மேலும் நிதி நிர்வாகம் மேற்கொள்ளவும் முடிகிறது. அதன்படி கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 2024 ஆண்டு ஜூலை வரை எடுக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பு முடிவுகள் சில ஆச்சரியமான மற்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தெரிவித்து உள்ளது. இந்த செலவுக்கான கணக்கெடுப்பில் முந்தைய ஆண்டை ஒப்பிடும் போது கிராமப்புறங்களில் குடும்ப செலவு 9%, நகர்ப்புறங்களில் 8% அதிகரித்து உள்ளது. இந்த மாதாந்திர செலவுகளில் உணவுக்காக ஆகும் செலவுகளை கழித்து மற்ற செலவுகளை மதிப்பிடும்போது மொத்த வருமானத்தில் 53% முதல் 60% வரை செலவு ஆகிறது. இதில் எரிபொருள், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, துணிமணிகள், காலணிகள் மற்றும் இதர பொருட்கள், பொழுதுபோக்கு ஆகியவற்றுக்கே உணவுக்காக ஆகும் செலவை விட அதிகமாகிறது. வீட்டு வாடகைக்கு மட்டும் 7% செலவாகிறது என்று குறிப்பிட்டு இருந்தாலும் நடப்பில் இதைவிட வெகு அதிகமாகவே இருக்கிறது. உணவுப் பொருட்களான செலவை எடுத்துக்கொண்டால் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் மது பானங்களுக்கான செலவுகள் அதிகரித்திருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போலத்தான் பாலுக்கும் காய்கறிகளுக்கும் செலவாகிறது என்றும்
மதிப்பிட்டு உள்ளது. தானியங்கள், பழங்கள், அசைவ உணவு வகைகள் போன்றவையும் அடுத்தடுத்த செலவுகள் பட்டியலில் வருகிறது. இந்த கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உணவு காக்கும் செலவு அதிகரிக்கிறது. இருந்தாலும் அதைவிட மற்ற செலவுகள் தான் மேலோங்கி இருக்கிறது. எனவே மக்களுக்கு ஆகும் இதர செலவுகளை கணக்கிட்டு அவர்களின் செலவுகளை குறைக்க என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம், குறிப்பாக ஜிஎஸ்டி சுமையை குறைக்கலாமா என்பதை மத்திய அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். குடும்ப செலவுகள் அதிகரித்து இருப்பதால் தனி மனித சேமிப்பு குறைந்து வருகிறது. முதலீடுகளும் குறைந்து இருக்கிறது. சேமிப்பு அதிகமாக இருந்தால்தான் நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இதற்கு எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக விலைவாசி உயர்வு தான் குறிப்பிடப்படுகிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலையங்கம் தினசந்தி அதிகரித்து வரும் வீட்டு செலவு. லக்னோ, ஜனவரி 2, 2025. ஓட்டல் அறையில் தாய், 4 தங்கைகள் கொடூர கொலை. வீடு ஆக்கிரமிக்கப்பட்டதால் வாழ வழி இன்றி கொன்றதாக வாலிபர் வாக்குமூலம். லக்னோ, ஜனவரி 2, 2025. உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டல் அறையில் தாய் மற்றும் 4 தங்கைகளை கொலை செய்த வாலிபர் கைது செய்யப்பட்டார். வீட்டை மற்றவர்கள் ஆக்கிரமித்ததால் வாழ வழியின்றி குடும்பத்தினரை கொன்றதாக வாலிபர் வீடியோ வாக்குமூலம் அளித்து உள்ளார். 5 படங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே உள்ளது நாகா சிறு நகரம். இங்குள்ள ஓட்டல் ஒன்றில் பூட்டப்பட்ட அறையில் நேற்று சிலர் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்கள் ஓட்டல் அறையை திறந்து பார்த்தபோது சிறுமிகள் உள்பட பெண்கள் இறந்து கிடந்தனர். அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தாய் மற்றும் மகள்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டது. அவர்களுடன் தங்கிய வாலிபரை காணவில்லை என்று தெரிய வந்தது. குடும்ப பிரச்சனையில் கொலை. இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த அர்ஜாத் வயது 24 என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர் தாய் மற்றும் 4 தங்கைகளை கொன்றதை ஒப்புக்கொண்டார். குடும்ப பிரச்சனையில் அவர்களை கொன்றதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் போலீசாரிடம் வாலிபர் கூறினார். இறந்தவர்களின் பெயர்கள் அஸ்மா, அர்ஜாத்தின் தாய், மற்றும் சகோதரிகள் அலிஷியா 19, ரெக்மீன் 18, அக்ஷா 16, ஆலியா 9 என்று தெரிய வந்தது. அவர்கள் ஆக்ராவின் இஸ்லாம் நகர் பகுதியில் வசித்து வந்தனர். இறந்த ஒருவருக்கு கையிலும் மற்றொருவருக்கு கழுத்திலும் காயம் ஏற்பட்டு உள்ளது. அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது குறித்து அர்ஜாத்திடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அர்ஜாத்தை கைது செய்து உள்ளனர். வீடியோ வைரல். இதற்கிடையே கொலையாளி அர்ஜாத் பேசும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவியது. அதில் குடும்பத்தோடு தற்கொலை செய்யும் முடிவிலேயே கொலைகள் நடந்ததாக அவர் வாக்குமூலம் அளித்து உள்ளார். வீடியோவில் அவர் கூறியிருப்பதாவது: எங்கள் வீட்டை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அபகரிக்க முயன்றார்கள். அதனால் அவர்கள் எங்களுக்கு பல விதங்களிலும் தொல்லை தந்தார்கள். வீட்டை ஆக்கிரமித்து கொண்டதால் கடந்த 10 நாட்களாக நாங்கள் தெருவில் படுத்து கிடந்தோம். எங்களிடம் இடத்திற்கான ஆவணங்கள் எல்லாம் இருந்தும் அவர்களை ஒன்றும் செய்ய இயலவில்லை. எனவே என் குடும்பத்தினர் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். நானே எனது தாய் மற்றும் சகோதரிகளின் கை மற்றும் கழுத்தை அறுத்து கொன்றேன். போலீசார் மற்றும் முதல் மந்திரி ஆகியோருக்கு இந்த வீடியோ கிடைக்கும்போது நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டு விடாதீர்கள். எங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்களே இந்த சம்பவத்திற்கு காரணம் என்று கூறி சிலரது பெயரையும் வெளியிட்டு உள்ளார். இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.
லக்னோ ஜான்வரி 2, 2025. ஓட்டியல் அறையில் தாய் 4 தங்கைகள் கொடூர கொலை. வீடு ஆக்கிரமிக்கப்பட்டதால் வாழ வழி இன்றி கொன்றதாக வாலிபர் வாக்குமூலம். அன்பானவர்களே, ரொம்ப பேருக்கு என் மேலே கோபம். ஓகே, இருந்துட்டு போங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து வாழலை. அப்படி ஒரு வேளை நான் யார்கிட்டயா எதையாவது எதிர்பார்த்து நான் வாழறேன்னா, ஐயா ஷமின்னு காக்கா பிடிக்கணும், கிஞ்சிணும், ஐயோ எனக்கு இது தேவை இருக்குது, அது தேவை இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காலில் விழணும், காக்கா பிடிக்கணும். நமக்கு அந்த விஷயம் இல்லை. வாழ்நாள் பூரா 61 வயசு வச்சு இனியும் தேவைப்படாது. சரி, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ மண்ணில் இருந்து உக்காந்துக்கிறோம் இல்லையா, இங்கேருந்து விண்ணு வரைக்கும், வானம் வரைக்கும் எல்லாமே ஆபத்து தான். எது ஆபத்து இல்லை சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே மண்ணில் இந்த உக்காந்துருக்கிறது கூட ஆபத்து தான். விண்ணில் பறக்கிற, ஃப்ளைட்டில் போகிற, ராக்கெட்டில் போகிற, என்னென்னமோ போர் என்னென்னமோ. ஸோ எல்லாமே விண்ணிலிருந்து மண் வரை எல்லாமே ஆபத்து தான். ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, அதை விட்டுடுங்க. இப்போ மலைகளில் வாழ்கிறார்கள் மனிதர்கள். மலை, குகை, பள்ளம், பள்ளத்தாக்கு, பாலைவனம், குகைகள், இருண்ட குகைகள், மிரண்ட குகைகள், எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அழிந்தும் அழியாமலையும் இருக்கக்கூடிய அது காஞ்சி போன நதி, காஞ்சி போன பாறை, என்னென்னமோ இருக்குது. எல்லாவற்றிலும் ஆபத்து இருக்குது. பயங்கரமான கொடூர மிருகங்கள், அது இது லொட்டுகள். அங்கேயும் மனிதன் வாழ்கிறான். ஏகப்பட்ட தீவோரில் மனிதன், ஆதிவாசிகள், நம் முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கான். அவனுக்கும் ஆபத்து இருக்குது, அவனுக்கும் ஆபத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அவனுக்கு அது மட்டுமா, மலைகளில் வாழறவர்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து மட்டும் தான் இருக்குது. இயற்கை ஆபத்து இருக்குது. ஆமாம், மலை சரிவு, பனி 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 அப்படியே மூடிடும். சம்டைம்ஸ் இந்த இமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி, அப்புறம் சுவிட்சர்லேண்ட் அந்த மாதிரி, ரஷ்யா அந்த மாதிரிலாம் டோட்டலாக பனி மூடிடும். இறங்க ஓடியாரணும். அந்த பத்ரிநாத், அது கேதார்நாத் இந்த மாதிரி இடங்கள்லாம், இமயமலை உயரத்துலலாம் பனி மூடிச்சுன்னா தான் கீழே இறங்கி ஓடியாரணும். ஏகப்பட்ட பள்ளத்தாக்குகள்லாம் அந்த பக்கம் கிடக்குது. நான் எவ்வளோ வீடியோ லாக்ஸ் பார்க்குறேன். பயங்கரமான, நான் மேலே போகவே முடியாது, கீழே போகவே முடியாது, போக்குவரத்து கிடையாது, கழுதையில் குதிரையில், அதுவும் 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர்லாம் கழுதை மீது பயணம் செய்து அந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போ எவ்வளோ ஆபத்து. ஸோ அப்போ மலைகளில் வாழ்பவர்களுக்கும் பள்ளத்தாக்கு, பாலைவனம், அங்கே இங்கே தார்பாலைவனம், கம்பல் பள்ளத்தாக்கு, எப்பா அங்கே உள்ளவர்களுக்கு ஆபத்து இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போது அவர்களுக்கு பாருங்கள் ஆபத்து எப்படி, பனியால் ஆபத்து, அதுக்கப்புறம் நிலச்சரிவு அதனால் ஆபத்து. சரி, நீர்நிலைகளில் வாழ்கிறவர்களுக்கும் ஆபத்து இருக்குது. இப்போ டாய்லாண்டு மாதிரி, வெனிஸ் மாதிரி, ஏகப்பட்ட நாடுகள் கடல்லையே பயிர் செய்யலாம், கடல்லையே கப்பல்லையே வாழக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருக்கு. அவனுக்கும் ஆபத்து. சூறாவளி காற்று, சுனாமி, அலைகள் பொங்கி எழுதல், ஆமாம், கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலை வெடித்தல். ஸோ அங்கேயும் மீன்கள் முதல் கொண்டு எல்லாவற்றிற்கும் உண்டான ஆபத்துக்கள் அங்கேயும் ஆபத்து. ஸோ ஆபத்து அங்கேயும் இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி பாருங்கள், ஆபத்து இல்லாத இடம் இது. சரி, இப்போ மேலே ஒருத்தன் போகிறான், மேலே ஒருத்தன் அப்படி தூக்கி போட்டுருங்க, புவி ஈர்ப்பு சக்தி கீழே விழுந்துருவான். ஒரு அளவுக்கு மேலே தான், அதுக்கு மேலே போயிட்டா அவன் கீழே விழ மாட்டான், மேலே பறந்துன்னு கிடப்பான். ஸோ அதுவும் ஆபத்து. எங்கே ஆபத்து இல்லை சொல்லுங்கள், எங்கெங்கே ஆபத்து இல்லை. ஸோ அதுவும் ஆபத்து. இப்படி புவி ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னா கீழே வந்துடுவான், கீழே விழுந்தால் உயிரோடு வந்துடுவான், செத்து போவான். மேலேயும் அப்படி தான் சாவதான் போகிறான். ஆக ஆபத்து. அது அடுத்தது பாருங்கள், அதுவும் ஆபத்து தான். இப்படி சாமி பைத்தியங்களால், இந்த சாமி பைத்தியங்கிறது, சாமி சாமி சாமி, மதம் 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 மதம், ஜாதி 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 ஜாதி, இந்த கம்நாட்டு ஆளுங்களை யாருக்கு ஜாதி ஜாதி ரொம்ப பயங்கரமாக இது பண்ணுறான் பாருங்க. ஏன் ஜாதிலான்றானே அவனுக்கு ஆபத்து. யார் ஜாதியே இல்லைன்றான், அவனை வெட்டி கொண்டுருவான். அதே மாதிரி சாமி பைத்தியங்கள் இருக்குது பாரு. இந்த சாமி பைத்தியங்களில் ஆசாமிகள் இருக்கான் பாரு, சாமியை நம்பாதவன் இருக்கிறான் பாரு, அவன் போய் அடிச்சு கொண்டுடுவான். ஸோ அங்கேயும் ஆபத்து இருக்குது. சாமி இருக்குது, சாமி இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது, சாமி இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது, ஜாதி இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் ஆபத்து இருக்குது, ஜாதி இல்லை அப்படின்றவனுக்கும் ஆபத்து இருக்குது. அங்கே ஆபத்து இல்லையா? அங்கேயும் ஆபத்து இருக்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னாக்க
எல்லாமே ஆபத்து தான். சாமி அந்த கோயிலில் சிலை வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு பாவம் ஒரு ஏழை மகன் ஒருத்தவன் ஒரு தான் காதலித்த பெண்ணுக்கோ இல்லை திருமண பெண்ணுக்கோ ஒரு ஒரு தவளோண்டு கடுகளவு கூட தங்கம் வாங்கி தாலி கட்ட முடியல. மஞ்சள் கயிறை கட்டிட்டு போகிறான். நிறைய பேர் மோதிரம் போடுறான். சிலர் மோதிரம் போடுறதில்ல. ஆதிவாசி கையை எடுத்து இந்த கையை எடுத்து ரத்தத்தை ஒன்றா வச்சு கட்டை போட்டு வாழறான். எப்படியோ வாழறான். ஆனாலும் அங்கேயும் ஆபத்து தான் இருக்குது. மெயினாக இந்த சாமிகள் சிலைகள் மேலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு உள்ள நகைகளை போடுறான். இதனால் திருடர்கள் உருவாகிறான். பூசாரியை ஓடுறான், சாமியை உடைக்கிறான், சிலையை உடைக்கிறான். இதனால் எவ்வளோ பேருக்கு லாபம், எவ்வளோ பேருக்கு நஷ்டம். இந்த மாதிரி திருடிக்கு அந்த மாதிரி கோடியான பணத்தை அவன் திருடுறதுனால அவன் வைக்கிறதுக்கு ஜட்ஜிக்கு அவருக்கு போலீஸுக்கு கில்ஸுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு இவனை எடுத்துக்கிட்டு ஃபாரினுக்கு பறந்து போயிட்டு அங்கே போய் தீவு வாங்கி வச்சுக்கிறான். ஆமாம், அந்த பனானா மாதிரி மிகப்பெரிய மோசமான கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. உனக்கு என்ன டாக்குமெண்ட்டு வாங்கி தருவான். ஆமாம், வானத்தில் இப்படியே உக்காந்துக்கிட்டே தனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு காட்டுவான். இந்த பனானா பனாமா ஆமாங்க. ஒரு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டில் ரூமுக்கு ஆஃபீஸ் எதுவுமே இருக்காது. பட் எல்லா ஸ்டாம்புக்கும் வச்சுருப்பான். உடனே உனக்கு ஒரு கம்பெனி பேர் ஓப்பன் பண்ணி தருவான், அட்ரஸ் ப்ரூஃப் தருவான், ஐடி ப்ரூஃப் தருவான், அதை தருவான், இதை தருவான், எல்லாம் தருவான். எந்த ஊரில் வேணா நீ பணத்தை பதுக்கலாம், எந்த தீவை வேணா நீ வாங்கலாம், எல்லா வகையும் செஞ்சு தருவான். சுவிஸ் பேங்கில் பணத்தை ஒழிக்கலையா? இன்னும் அங்கே பிடிச்சின்னு இருக்கானுங்க. சொல்லுங்கள். இத்தனைக்கும் சுவிட்சர்லாண்டில் அது ஒரு வேட்டிகன் சிட்டி, அது ஜீசஸ் அது மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி பணத்தை பதுக்குவதற்கு அதுவும் கேவலம் இல்லை. சுவிட்சர்லாண்டு அந்த வேட்டிகன் போப்பெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா தயவு செஞ்சு திருந்துங்க. ஒரு பாவம் அந்த இயேசுநாதர் நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கும்பிட்ற ஒரு ஊரில் பணத்தை பதுக்குவதற்கு பேங்க்குகள், பணத்தை பதுக்குவதற்கு பேங்க்கா? அப்புறம் அதை கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு கும்பல். அந்த கொள்ளை அடிக்க முடியாமல் அதை தடுப்பதற்கு பெரிய பெரிய நவீன லாக்கர்ஸ், அதுக்கு சாஃப்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் என்னங்கயா அவங்க கோமனம் கட்டிட்டு சுற்றின்னு இருந்த மனுஷன், அதுவும் இல்லாமல் சுற்றின்னு இருந்த மனுஷனுக்கு இவ்வளோ பிரச்சனைகளா, இவ்வளோ ஆபத்துகளா, இவ்வளோ தேவைகளா? என்ன கர்மம் பாதலாம், என்ன சனியன் என்ன இழவு பாதலாம், அசிங்கமாக இருக்குது. ஸோ இங்கேயும் ஆபத்து. ஸோ ஆபத்தே இல்லாத இடமே இல்லையா? அப்போ ஆபத்து இல்லாத இடம்னா அது எது? எங்கே போகிறது? மனிதன் எப்படி வாழ்வான்? சாவறதுக்கு தாயா பிறந்தான் மனிதன். அதுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் வாழ முடியுமா? சாவறதுக்கு தான் பிறந்துருக்குறோம் எல்லோரும். ஒன்றும் அவனும் நிம்மதியாக வாழறதுக்கோ அப்படியே ராக்கெட்லேயே சாவறதுக்கு தான் பிறந்துருக்குறோம். கொஞ்சம் சந்தோஷம் தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது. எப்படி தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது. அதுதான் நிம்மதியான தூக்கம். தூங்கும்போது கனவு வந்தால் கூட அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை கிடையாது. புரியுதா? எனக்குலாம் கனவு பயங்கரமான கனவு வரும். சாவற மாதிரி, தோற்றுற மாதிரி, குத்துற மாதிரி, கொலை பண்ணுற மாதிரி. ஐயோ கனவுகள் தொல்லைப்பா, பெரிய தொல்லை, மிகப்பெரிய தொல்லை. எல்லாருக்கும் இருக்கும். நான் இதெல்லாம் கனவு காணுதான். நல்ல வேலை மரம் செடிகள் கொடிகள் கனவு காணுதா என்னன்னு தெரியல. அதே வேணா நாளை பண்ணி அது வேணா மரமும் செடியும் கூட கனவு காணுன்னு சொன்னாலும் சொல்லுவான். எதை வேணாலும் சொல்லுவானுங்க. இப்போ ஏஐ இல்லையா, ஜிபிடி, சாட் ஜிபிடியா, ஏஐயா, எல்லாம் புழுகுது, எல்லாம் பொய் சொல்லுது. புரியுதா? எல்லாம் பொய் சொல்லுது. அதை இவன் தான் ஏன் ப்ரோக்ராம் பண்ணுறான்? ஒரு சுற்றுப்பைய என்னமோ நான் அந்த படிப்பு படிச்சுட்டேன், இந்த கிராஃபிக்ஸில் நான் கொண்டு தான் கிராஃபிக் படித்து வச்சுருக்கிறேன். 2 வருஷம் கிராஃபிக் படித்தேன். ஆனால் என் வீடியோலாம் பாரு, ரொம்ப அந்த இன்ட்ரோ அது இது கருமா எந்த அளவு போட மாட்டேன். நார்மலாக இருக்கும், வெரி டீசெண்டாக இருக்கும். டைட்டில் கூட பெருசாக நான் போட மாட்டேன். யதார்த்தத்துக்கு எதுக்குயா விளம்பரம்? என்னையா உங்கள் கதை? எங்கேயா போயின்னு இருக்கிறீங்க? சாவறதுக்கு போகிறீங்களா? சீக்கிரமாக சாவறதுக்கு போகிறீங்களா? அது நியாயமா? முறைப்படி இயற்கையாக அது நடக்கும். அது எதுக்கு நீ ரொம்ப குயிக்காக போய் தேடி போய் அதில் மோதி கீதி மண்டையை ஓடிச்சு குடும்பத்தை கெடுத்து, நாட்டை கெடுத்து, மக்களை கெடுத்து, தேசத்தை கெடுத்து, இயற்கையை கெடுத்து, உயிரினங்களை கெடுத்து, என்னத்துக்காக இப்படி சாவற? இல்லை கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன். சரி விடு. அங்கேயும் ஆபத்து இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கேன். ஆபத்து மீன்ஸ் வாட்டி என்னால் என் பொண்டாட்டிக்கு ஆபத்து, என் பொண்டாட்டி அழகு எனக்கு ஆபத்து, என்னால் என் பொண்டாட்டி அழகு என் பிள்ளைங்களுக்கு ஆபத்து, என் பிள்ளைங்களால் என்னால் என் குடும்பத்தால் அந்த தெருவுக்கு ஆபத்து, அந்த தெருவால் அந்த நாட்டுக்கு ஆபத்து, அந்த நாட்டால் அப்புறம் அந்த தேசம், அந்த உலகம் மொத்தத்துக்கும் ஆபத்து. ஒரு குடும்பத்திலிருந்து புறப்படுகிறது ஆபத்து.
ஆமாம். ஒரு முன்னைய முன்ன கூட்டு குடும்பம் 30, 40 பேர் ஒன்றா இருந்து உலகத்தை நாசம் பண்ணின்னு இருந்தான். இப்போ எல்லாம் பிரிஞ்சுட்டான். இப்போ ஆளுக்கு தனித்தனியாக ஆயிட்டான். தனித்தனியாக ஆயிட்டாலும் பிரச்சனை அதிகரித்து கொண்டு தான் போகுது. நம்ம நாடுகளில் கல்யாணமே வேணான்றான், திருமணம் வேணான்றான். ஐயோயோ வேணவே வேணாப்பா, புலகிரி வேணாப்பா, ஐயோயோ நான் தனியாகவே இருந்துருப்பா, எனக்கு எது கொஞ்சம் சோறு கட்சா போதும்பா. காட்டுவாசி மாதிரி ஆக போகிறான் மறுபடியும். ஒவ்வொருத்தரும் திருப்பியும் காட்டுக்கே போக போகிறான். அங்கேயே எல்லாத்தையும் சுரண்டிட்டானுங்க. அங்கே என்ன இருக்குது, அங்கே என்னத்தை விட்டு வச்சுருக்கான், எல்லாம் தங்கம் கங்கம் அது இது மண்ணு கிண்ணு மரம் கரம் களிமங்கள் தனிமங்கள் மொத்தத்தையும் சுரண்டிட்டான். அங்கேயும் ஒன்றும் இல்லை, நீர் இல்லை. மறுபடியும் சிக்கி முக்கி கல் தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம், ஃபஸ்ட்டு மாதிரியே. இப்போ சைக்கிள் எப்படி சைக்கிளுடைய சக்கரம் எப்படி ரொட்டீன் தானே, சைக்கிளின் தானேப்பா. சுற்றி சுற்றி சக்கரை என்ன பண்ணும், அங்கேயே தான் திருப்பி திருப்பி இப்படியே தான் சுற்றின்னு கிடக்கும். அதே மாதிரி தான் மறுபடியும் ஆக போகுது இப்போது. எஸ் மேன், இட் இஸ் கோயிங் டு பி லைக் தட். அதுதான் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரியுது. யா ஐ கேன் ஃபாலோ மேன், என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியும். இதுக்காக நான் போய் எனக்கு எலி ஜோசியம் தெரியும், எனக்கு கிளி ஜோசியம் தெரியும், ஐயோ எங்கள் ஊரில் ஜோசியக்காரெல்லாம் பெரிய என்ன வாசு அவர் ஹூ இஸ் தட் அது பேர் என்னது நாஸ்டிடாமஸ், ஜோதிடர் டாக்டர் யார் நாஸ்டிடாமஸ், தீர்க்கதரிசி, ரசவாதம் கர்த்தவர், அவரே ஒரு புழுவாண்டி தான். அவரே வந்து ஆமாப்பா ஏதோ ஒரு நம்ம எதையோ ஒன்று எழுதி வச்சுருப்பாரு, அதை இவர் இஷ்டத்துக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. திருக்குறளை புரிஞ்சிக்கலையா இவனுங்க? திருக்குறள் 2 வரி, ஆளாளுக்கு ஒரு விளக்க உரை சொல்லுவான், ஆளாளுக்கு ஒரு விளக்க உரை சொல்லுவான். ஆயிரக்கணக்கான பழமொழி இருக்குது. எல்லா பழமொழியும் இவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி இதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு அர்த்தம், உண்மையான அர்த்தம் ஒரு பயலுக்கும் தெரியாது. எழுதுனா பார், அந்த கம்நாட்டிக்காவது தெரியுமா? அதுவும் தெரியல, எனக்கு தெரியல. ஸோ இங்கே எல்லாமே வந்து எல்லாமே தப்பாக போகுது. ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு சந்தோஷப்பா, தூங்கணும்ப்பா. தூங்கும்போது கனவு கூட வரக்கூடாது. அப்படி ஒரு தூக்கம் தான் நிம்மதியான தூக்கம். அந்த நிம்மதியான தூக்கத்துக்காக தான் நம்ம வாழ்ந்து சாவது. இப்போ கூட செத்து போயிடுவோம். இப்போ கூட ஏதோ ஒரு 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 வாட் ஏதோ ஒன்று அந்த பிரான்டிக் பலார்னு அங்கேருந்து என் தலையில் விழலாம், அது விழலாம், இது விழலாம், ஏதோ ஒன்று விழி செத்து போவோம்பா. அது வெரி சிம்பிள்ப்பா, அது வெரி ஈஸிப்பா. அது இயற்கையாக நந்துட்டு போட்டுப்பா அந்த கர்மம். அந்த கர்மத்தை ஏன் போய் பின்னால் ஓடி ஓடி பிடிச்சி இந்த 12 பேய் பின்னால் ஓடுற, அது ஒன்று கொள்ளுது. எல்லாத்துக்கும் வாட் இந்த தான் காரணம். எல்லாத்துக்குமே என்னது, இதுதான் காரணம், இதுதான் காரணம். எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். வாட் இஸ் திஸ் மேன்? பணம், ஆசை, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. நம்ம தீமை செய்யும் 6:10 இருக்குது பைபிளில். எல்லா மதங்களும் தான் சொல்லுது. எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ வேதங்கள், எவ்வளோ மதங்கள், எவ்வளோ பாஷைகள், எவ்வளோ ஜாதிகள், எவ்வளோ பேச்சுகள், எவ்வளோ பாஷைகள், ஏன்னு லட்சம். ஆமாம். இப்போ இந்த ஊரில் ஒரு பாஷை பேசுகிறோன்னா பக்கத்து ஊரில் அந்த பாஷை புரியாது. அப்படிலாம் இருக்காங்க ஆதிவாசிகள். சி வாட் ஐம் டெல்லிங் யூ ஆல் த பீப்புள்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அங்கே பாருங்கள், மொத்தம் வந்து ஹபாச் மேன் மொத்தம் 195 நாடுகள் இருக்கிறது. ஹமாச் 195 நாடுகள். ஸோ இந்த 195 நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இந்த காடு மேடு பள்ளம் இரவு பகல் இப்படி எல்லாமே வாட் டேஞ்சர் சமாச்சாரங்கள் தான். காடு மேடு பள்ளம் நீர் நெருப்பு சுனாமி கினாமி எல்லாமே பொது. இங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற நீர்வீழ்ச்சி தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற மலை தான் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற வாய்க்கால் தான் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற நதி, அங்கே இருக்கிற ட்ரெயின், இங்கே இருக்கிற பஸ் எல்லாமே ஏறக்குறைய அப்படியே ஒன்று தான். அமெரிக்காவில் இருக்கிற கடல் தான்ப்பா இங்கேயும் இருக்குது. என்ன கொஞ்சம் கட்டங்கள் வேறு பெரிய கடல் சின்ன கடல் சின்ன வித்தியாசங்கள் தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நாகரிகங்கள், பேச்சு வழக்கங்கள், நடை, உடை, பாவனை, உணவு, இதில் சின்ன வித்தியாசங்கள், சின்ன சமாச்சாரங்கள். மற்றபடி ரத்தம் ஒன்று தான். குரூப்பு வேணால் வேறு ஏதாவது இருக்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணின்னு வச்சுக்கிங்க, உன் உடம்புல என்னென்ன கருவம் இழவு எல்லாமே அது காட்டி கொடுத்துடும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் சிறப்பாக இருக்கும் பொழுது ஏயா பணம் பின்னால் ஓடி ரோட்டில் அனாதிய சாவர பாவத்தை பண்ணி மக்கள், நாடு, தேசம், இயற்கை எல்லாத்தையும் எதுக்கு அழிக்கிறதுக்கா? ஸோ வாட் அ கைண்ட் ஆஃப் இது என்னது இது? இதுவும் ஆபத்து தான். ஸோ இந்த ஆபத்துகள் குறைக்க வேண்டுமென்றால், இந்த ஆபத்துகளை குறைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கணும்னா ஒரு சின்ன வேலை பண்ணால் போதும். வெரி சிம்பிள். அது குற்றங்களை தடுக்க முடியுமா? இப்போ நான் குற்றம் செய்கிறேன், தடுக்க முடியுமா? 1000 வாய்ப்பேச்சு பேசுவேன், ஆனால் தப்பு பண்ணிட்டு தானே இருப்பேன். ஆமாம். 8 சுரைக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவான்.
எப்படி படிப்பு என்ன தான் படிப்பு இருந்தாலும், என்ன தான் அறிவு இருந்தாலும், என்ன தான் நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஹார்ட்வேர் இன்ஜினியர் இல்லை கருமமாக இருந்துட்டு போ. பட் மூக்கில் தானேயா சுவாசிக்கணும். மூக்கில் தானே சுவாசிப்ப. எதில் சுவாசிப்ப? வாயில் தானே துண்ணுவ. எதில் கீழ் வழியாக துண்ணுவிய சொல்லு. உயிர் போனால் ஒன்று தான், எல்லாருக்கும் உயிர் போனால் உயிர் போனது தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றங்களை மற்றும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் போதும். எல்லாருமே குற்றம் செய்கிறவன் தான். குற்றம் செய்யாதவனை ஒருவனை கூட இந்த உலகில் காண்பிக்க முடியாது. ஈவன் தோ சாமி கீமி கடவுள் இருக்குதுன்னா கூட அதுவும் குற்றவாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆமாம், ஊதுவத்தி வாங்குது, தேங்காய் வாங்குது, கேண்டில் வாங்குது, என்னென்னமோ வாங்குது, லஞ்சம் வாங்குது, இதை கொடுன்னுது, பண்டிகைகளுக்கெல்லாம் காசு கொடுன்னுது. ஆமாம், ஆமாம், அந்த எல்லாமே இங்கே வந்து லஞ்சம் ஊழலில் தான் போயின்னு. அது சாமியோ இல்லை ஆசாமியோ அது என்ன எழவோ நான் அதை பற்றி பேசவில்லை. பட் ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். ஒரு திருட்டு பையன் ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான், கற்பழிக்கிறான், அதை வீடியோ எடுக்கிறான், அதை வச்சு மிரட்டுறான். அதை கண்டுக்காத ஒரு அரசியல் அமைப்பு அதிகாரிகள் தவறு. இது தவறு. ஆமாம். ஒரு குற்றம் நடக்கிறதுனா அந்த குற்றத்தை கண்டிப்பாக ஒரு தகப்பன் அப்படின்னும் பொழுது அந்த பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் தான் ஈன்ற பிள்ளைகள் தவறு செய்தால் அதை தண்டிக்கணும், கண்டிக்கணும். தண்டிக்கிறதும் கண்டிக்கிறதும் அளவு இருக்குது. வாட் ரோமானியர்கள் காலத்தில் இருந்த தண்டனைகள்லாம் புத்தகங்களில் போய் படித்து பாருங்கள். அப்படி இருக்கும் ஒவ்வொரு தண்டனையும். அரபு நாடுகளில் போய் தண்டனைகளை பாருங்கள், அப்படி இருக்கும். 58 57 ஏதோ முஸ்லீம் நாடுகள் இருக்குது, முஸ்லீம் கண்ட்ரிஸ். அதில் ஒரு 40 கண்ட்ரிக்கு மேலே தண்டனைகள் செம்மையாக கொடுப்பான். செம்மையாக இருக்கும் தண்டனை. அதுதான் இங்கே இல்லை. அதை தான் சரி பண்ணணும். அதை சரி பண்ணால் நிச்சயமாக எல்லாருமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாமல், பெரிய அளவில் ஆபத்துகளில் சிக்காமல், ஓரளவுக்கு எப்படி நம்ம சாவ போகிறோம்பா, கொஞ்சமாவது ராத்திரியில் கொஞ்சம் தூங்கிட்டு சாவணும். இல்லை எப்போ திருட்டு பையன் வருவான், எப்போ வந்து பொண்ணை இழுத்துன்னு போய் கற்பழிச்சிடுவான், எப்போ வந்து ஆடு மாடெல்லாம் ஓட்டின்னு போயிடுவான், எப்போ திருடிட்டு போயிடுவான், எப்போ வாட்சை பண்ணிட்டு போயிடுவான், எப்போ செயினை எடுத்துன்னு போயிடுவான். வாட் இஸ் திஸ் மேன் நான்சென்ஸ்? சி கவர்மெண்ட், இது வந்து நீங்கள் வந்து வெரி சிம்பிளுங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா போட்டு விட்ருங்க. ஏங்க கேமரா பார்த்துட்டு ஓடுது இந்த தமிழ்நாடும் இந்த இந்தியாவும்? வேறு நாட்டுகளில் கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவை தான் கேமரானா ஓடுறான். கோயிலாண்டக்கவே எடுக்காத ஃபோட்டோ எடுக்காத வீடியோ எடுக்காத. திருட்டு போயில ஏன்டா எடுத்தனடா, ஏன்டா வானிலெலாம் எடுக்க விட்றானடா. ஸோ அங்கே அயோக்கியத்தனம் நடக்குது, அவன் மாட்டிப்பான்ற பயம். ஸோ இப்போது இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இல்லை இந்திய கவர்மெண்ட் வந்து சுற்றி எல்லா அயல் நாடுகளில் மாதிரி சிங்கப்பூரில் ஒரு குற்றத்தை 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறான், துபாயில் 3 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கிறான், நார்வேயில் 1 நிமிஷம் தான், அது கூட கிடையாது. இன்னும் சில நாடுகளில் குற்றமே கிடையாது. ஆமாம், ஐ நோ பட் மேன், எனக்கு 195 நாடுகள் பற்றியும் ஓரளவுக்கு ஃபுல்லாக தெரியலனாலும் ஓரளவுக்கு எந்தெந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது, எந்தெந்த நாட்டில் தமிழன் இருக்கான், தமிழன் இல்லை, சாப்பிட்றான், சாப்பிடல, திருடுறான், எப்போ தண்டனை, எவ்வளோ சீக்கிரமாக அந்த திருமண அந்த முறிவு, ஒரு டைவர்ஸ் எத்தனை நாளில் டைவர்ஸ் கிடைக்கும். என்னையா ஒரு திருட்டு கேஸு, பெட்டி கேஸை 10 வருஷத்துக்கு இழுக்கிறான். என் நாடாயா இது? ஒரு பெட்டி கேஸியா, பாவன். இதெல்லாம் தவறுங்க, இதெல்லாம் தவறு அரசாங்கம். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் மக்கள் மத்தியில். எல்லாம் தான் அந்த அதிமுக, திமுக, அப்புறம் அந்த காங்கிரஸ், நிறைய கட்சிக்காரர்கள் என்றாலே அவர்கள் மேலே மக்களுக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை, கொஞ்சம் கூட அவங்க விரும்பலை. ஏதோ நீங்கள் வந்து துடி 200 300 பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை சேர்த்துக்கின்னு கொஞ்சம் நாளைக்கு ஏமாற்றலாம். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் எல்லோரும் விழிப்புடன் இருக்கிறார்கள். சின்ன பாப்பாங்க கூட நான் பேசுகிறேன், எல்லாம் ஆங்கிலம் அவ்வளோ அழகாக பேசுதுங்க. ஆனால் அதை பெற்ற உனக்கு தமிழும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல, எந்த மொழியும் தெரியல. உன்னுடைய உன்னை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், மற்ற நாடுகளில் இருக்கிற தமிழர்களை வாடா நம்ம ஊருக்கே வாடாலாம், நோ 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 நான் வரவே மாட்டேன், அந்த ஊரே எனக்கு வேணாம், நாசமாக போகடான்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எதுவுமே சரியில்லை. வாழ்வாதாரம் சரியில்லை, வாழ்வு அமைப்பு சரியில்லை, படிப்பு சரியில்லை, கல்வி சரியில்லை, நடை சரியில்லை, உடை சரியில்லை, உழைப்பு சரியில்லை, நிறுவனங்கள் சரியில்லை, கால் சென்றான், லோனுன்றான், சீட்டிங்கு, ஆன்லைன் சீட்டிங்கு, ஆன்லைன் கேமு, இப்போ புதுசாக என்னமோ டிஜிட்டல் கை தான். என்ன கருமம்டா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது 10 நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ. ஆமாம், நம்ம சீனாவிலலாம் நாய் ரோபோஸ் இருக்குது, ராத்திரியில் பாதுகாப்புக்குது, காவல் காக்குது. ஆமாம், நாய்கள், ரோபோ நாய்கள்.
ஆமாம், எல்லாம் ரோபோ மயமாகி கொண்டு இருக்கிறது. செகண்டில் அவ்வளோ விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். ஆனால் இங்கே வந்து நல்லா கண்டுபிடிக்க தெரிஞ்சும் எல்லாம் வாட் இஸ் இட், ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவான். எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சி காசை வாங்கி ஜேபியில் வச்சுக்கின்னு வாழறான். சொறி சரங்கு புண்ணு ஆஸ்பத்திரின்ட்டு. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் மாற்றிக்குங்க. நீங்கள் மாற்றலாம், இயற்கை மாற்றிட்டோம். ஸோ இங்கே தேவை தண்டனை. தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். சின்ன தண்டனையாக இருந்தாலும் சரி, பெரிய தண்டனையாக இருந்தாலும் சரி, பொது இடத்தில் வைத்துக்கூடு. அரபு நாடுகள் போல. அரபு நாளில் ஒரு தலையை துண்டு பண்ணுன்னா கூட அதை அப்போ 1000 பேரை கூப்பிட்டு வச்சு அதுக்கு கண் எதிர்க்க அந்த தலையை துண்டு பண்ணுறான். அப்போ தான் அவனுக்கு பயம் வரும். எதிர்காலத்தில் அவன் எந்த குற்றமும் செய்ய மாட்டான். அவனை அப்படியே மன்னிச்சு விட்றான். அவன் அப்படியே இந்த கவர்மெண்ட்டில் அப்படியே அவனை மன்னிச்சு விட்டுருவான். அவன் வரும்போதே 10 பேரை அடிக்கிறான், 10 பேரை குத்துறான், 10 திருடுறான், 10 கஞ்சா கடத்துறான். என்னையா இது கருமாந்திரம் அளவு பிடிச்சவங்க. சரி, ஆனால் எல்லா நாட்டிலையும் இருக்குது, நான் இல்லை சொல்ல. ஒவ்வொரு 195 நாடுகள் சொன்னால் அதில் ஒரு 10 நாடுகள் தவிர மற்ற நாடுகள் எல்லாமே அந்த கொலை இல்லை, கற்பழிப்பு, திருட்டு, கள்ளத்தனம், கடத்துறது எல்லாமே இருக்குது. பட் ஒரு அளவில் இருக்குது. அந்த அளவில் இருக்கிறதையும் அவன் கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்குறான். அங்கேயும் லஞ்சம் வாங்குறான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் இங்கே தான் 99% அதுவாகவே இருக்கிறது. அப்படின்னா மக்கள் எப்படி வாழ முடியும்? ஸோ இங்கே மக்கள் வாழணுமா வேணாமா? மீண்டும் நீங்கள் வந்து சம்பாதித்து கொண்டே இருக்கணுமா வேணாமா? இல்லை இயற்கையின் பிரியில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகணுமா என்பதை இந்த கவர்மெண்ட்டு தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவங்க தான் தெரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் தானே பதவியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, பவரில் இருக்கிறீங்க. ஸோ தண்டனைகளை அதிகரிக்குங்கள். சின்ன குற்றமாக இருந்தாலும் பப்ளிக் பிளேஸில் தலையை விட்டு, எவனாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீயாக இருந்தாலும், பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, பப்ளிக் பிளேஸில் என்று எல்லோருக்கும் இங்கே சகிதமாக தண்டனைகள் தரப்படுகிறதோ அன்று நான் சொன்ன மேலே குறிப்பிட்ட எல்லா ஆபத்துகளும் போயிடும். டோட்டல் பயம். அவன் நம்ம முன்ன பயமுறுத்தின்னுக்கிறான். ஏன்னா ஒரு சின்ன பையன் அவனோட பிச்சை ஒரு பில்லாக்கா பையன் கவர்மெண்ட்டை பயமுறுத்துது, பொதுமக்களை பயமுறுத்துறான், பெண்களை கற்பழிக்கிறான், பாலியல் தொல்லைகள் அதிகம் ஆகிட்டு போகுது. இது நல்லது இல்லை. கண்டிப்பாக இயற்கை நாசம் பண்ணிடும். நீ என்ன தான் அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரம்லாம் இயற்கைக்கிட்ட செல்லாது. பணம் பூரா ரோட்டில் பேப்பர் மாதிரி போயிடும். ரோடு பூரா இப்படி குப்பையாக கிடக்குது. போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்க்குறேன் நிறைய குப்பைகள். அந்த மாதிரி உன் பணங்கன்னா எல்லாம் குப்பையாக ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், ஆமாம், தண்டனைகளை அதிகப்படுத்துங்கள். குற்றவாளிகளை உடனே பிடிக்கணும். முடியும். அது எனக்கு முடியுங்க. ஒரு செகண்டில் பிடிக்கலாங்க. ஒரு செகண்ட். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த அளவுக்கு கேமராக்கள் வந்தாச்சு. ட்ரோன்கள் வருது. ட்ரோன் வீடு வீடாக பால் போடுது. ஃபாரினில் வீடு வீடாக போய் வாட்ச் பண்ணுது. நான் பார்த்துன்னுக்குறேன். யாரை எட்டி பார்க்குற? ட்ரோன் பார்த்து கேட்குது அவனை. யாரடா எட்டி பார்த்துன்னுக்குற? ஏன்டா அந்த செயினை எடுத்துன்னு வந்த? ஏன்டா அந்த வெரி சிம்பிள். எந்த குற்றத்தையும் 1 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும். 2வது மணி நேரத்தில் அவனுக்கு தூக்கு தண்டனை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சிந்திக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல மனது உள்ள மனிதனாக இருந்தாலும் இதை செய்வார்கள். ஆமாம், ஏன்னா இப்போ இராணுவன்ற அந்த எல்லையிலேருந்து இந்த எல்லையில் வந்துடுறான்ற சுடலை. ஒவ்வொரு தானும் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்குங்க, போலீஸ்காரன் இல்லை. ஒவ்வொரு இராணுவ வீரனும் மழையிலையும் பனியிலையும் பள்ளத்தாக்குலேயும் பாலை வனத்திலையும் காவல் காக்கிறான். எதுக்கு? சம்பளம் கொடுப்பாங்களே, அதுக்கு தான். ஆமாம், இராணுவ வீரர்கள் சம்பளம்லாம் கிடையாதுடா சொல்லு. எவனா போகிறானா இராணுவ வீரனா போகிறானா பார்க்கலாம். போலீஸ்காரனுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லு. எவனா போலீஸ்காரனா போகிறானா பார்க்கலாம். சரி, இதெல்லாம் தப்புங்க போலீஸ்காரர்களே. ஆமாம், அதெல்லாம் தப்பு. இராணுவ வீரர்கள் பாவம். ஒவ்வொரு நாட்டையும் சொல்கிறேன், இந்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டு எல்லையிலையும் பாவம் உயிரை கொடுத்து இங்கே காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் என்னடான்னா, ஐயோ உலகத்தில் இருக்கிற எல்லா அசிங்கம், கேவலம், திருட்டு, அயோக்கியத்தனம், முளமாரித்தனம், முடிச்ச ஒருத்தனம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து அழுகுறான். நம்ம வயிற்றுக்காக, பொண்டாட்டிக்காக, குழந்தைக்காக 6 மாதம் 1 வருஷம் வீட்டுக்கே போகாமல், பொண்டாட்டியை பார்க்காம, குழந்தைங்கள பார்க்காம, இங்கே நம்ம
உயிரை கொடுக்குறான். அவன் என்னடான்னா அங்கே இருந்துக்கின்னு அப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அழுக்குரல்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லைகளிலும் இராணுவ வீரர்களின் அழுக்குரல்கள், அவர்களின் சாபம் உங்களை அப்புறம் உக்காந்த இடத்துலேயே நீ நோயில் செத்து போடுவ. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, நோயிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியுமா? இயற்கைக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்க முடியுமா? ஸோ தயவு செஞ்சு மை டியர் போர்ட் பீப்பிள்ஸ், அதுதான் சொல்கிறேன். ஆபத்துகள் எல்லா பக்கமும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எங்கே வேணாலும் இருக்குது. இதை சுத்தமாக ஒழிக்க முடியுமா? அழிக்க முடியும்னா முடியாது, ஆனால் குறைக்க முடியும். எப்படி குறைக்க முடியுமா என்றால் தண்டனைகள் மூலமாக. பொது இடங்களில் எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பு இனிப்பு அது இது என்பதை எல்லாம் நல்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு குயிக்க முடியும். ஒன் டே அவ்வளோதான் எடுத்துக்கணும். எப்போ அவனை அப்பாவி கூட இருந்திருப்பான், அப்பாவியாக கூட இருப்பான். ஸோ டேக் இட் வெரி வெரி ஃபாஸ்ட். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இன்றைக்கி. நிறைய விஷயம், நிறைய டெக்னாலஜி இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியும். ஸோ ஒரு 1 டேக்குள்ளார அந்த தேங்கி காட்டுது 5 லட்சம் 10 லட்சம் கேஸ் அப்படியே இருக்குதுன்றான். எல்லாம் 8 10 வருடம் 15 வருடம் எல்லாம் அந்த பாவம் அந்த கோர்ட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் பஸ்ஸுக்கும் காசு போட்டு 5 செத்து போயிட்டான். ரொம்ப பேர் கேஸ் முடியறதுக்கு மேலே அவங்க அதை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தவறு. இதெல்லாம் நீங்கள் சரி பார்க்கல, சரி செய்யலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இயற்கை உங்களை வச்சு செஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நாள்லேயே. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக கொஞ்சம் மனிதாபிமானமாக மனசாட்சியோட கொஞ்சம் வாழ கற்றுக்குங்க. நான் தான் சொல்லுவேன், ஆபத்து எல்லா பக்கமும் இருக்கிறது. தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். குற்றங்கள் ஒரே நாளில் அப்பாவி இல்லையா, திட்டுப்பையன் இல்லையா, என்ன வகையான தண்டனை அவனுக்கு தர வேண்டும், அந்த தண்டனையை பொது இடத்தில் தர வேண்டும். அதை பொதுமக்கள் பார்க்க வேண்டும். ஐயோயோ எப்பா இனிமேல் எந்த ஜென்மத்திலேயே நான் தப்பே பண்ண மாட்டோமா என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளார ஒரு 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 பிடிப்புக்குள்ளார ஒரு பயத்தில் வரணும். அதை வர வைக்க வேண்டியது யார்? கவர்மெண்ட். இல்லைனா அவன் எல்லா சட்டத்தையும் அவன் கையில் எடுத்துப்பான், எல்லாம் பண்ணுவான். நீ ஒன்றுமே பண்ண முடியாமல் போடும். ஏன் உன்னையே வீட்டுக்குள்ளேயே உன்னையே நாசம் பண்ணாலும் பண்ணுவான். அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத அரசாங்கமே. அதனால் ஆரம்பத்திலேயே முறையிலேயே இவர்களை கிள்ளி எறி சட்டங்களை ஏற்றுங்க. மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்று கூடுங்க, பேசுங்க. ஆமாம், சும்மா நம்ம இங்கேயே ஆட்டையை போடலாம், அங்கே ஆட்டையை போடலாம். இனிமேல் ஆட்டை போகிறதுக்குள்ள அங்கே ஒன்றும் இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர், எல்லாமே பயங்கரமான கேமராக்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட டெக்னாலஜி. ஆமாம், எல்லாம் வேறு ஒருத்தர் எடுத்துகிட்டு போடுவான். நீ இங்கே ஆட்டையை போடுவேன், ஸ்கேம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன். இன்னொருத்தவன் உன்னை ஸ்கேம் பண்ணி தூக்கிட்டு போடுவான். நீ என்ன ஏமாற்றுவேன், நான் உன்னை ஏமாற்றுவான். நம்ம 2 பேரையும் அவன் ஏமாற்றுவான். இதை இன்னொருத்தவன் ஏமாற்றுபவர்கள் அப்படியே புத்தி ஈசல் மாதிரி வந்துங்கன்னே இருக்கான். தடுக்க கற்றுக்கொள், தண்டனை கொடுக்க கற்றுக்கொள், மக்களை நிம்மதியாக வர்க்க கற்றுக்கொள். அரசாங்கமே இல்லை, இந்த அரசாங்கம் பூஜ்ஜியம் என்னன்னா பூமி எப்படி முட்டையை ஆமாம் சைபர் போட்டுருவாங்க. சைபர் நான் எவ்வளோப்பா மார்க் வாங்கியிருக்கேன்? சைபர் கிரைம் கூட ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி ஆகிடும். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ், எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக மக்களுக்கு தீங்கு செய்வர்களாக இருக்காதீங்க. அந்த திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, ஆட்டையை போடுறது, அவனை அடித்து துண்டுறது, இவனை அடித்து துண்டுறது, இந்த மாதிரி வயிற்றெரிச்சல் கொடுத்து பொறாமை கொண்டு வாழாதீங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. அது நான் போய் சேர்ந்துருவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டுப்பேன். பட் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், கேட்டால் கேளுங்க, கேட்கணும்னா போங்க. ஓகே, எனிவே இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அம்மா எவ்வளோ நாள் தான் இப்படியே உங்கள்கிட்ட கற்றுன்னு கேட்டுக்கிறது, எப்போ பாரு காலங்காலமாக இதே பேசினுக்கிறேன், அரைச்சமாகவே அரைக்கிறேன். ஆனால் ஒரு பயலுக்கு கேட்ட மாதிரி இல்லை. சரி, கேட்டால் கேளுங்க, கேட்கணும்னா போமா. 28 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன்.